ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே, பூலோக படகிலே கானலின் நீரிலே உலகமே பயணம் போகுதே. ஏய், ஒரு மேட்ரு ஒன்று இருக்குடா. என்னடா அது? ஏதுடா அது? கார் மேலே பாப்கார்ன் இருந்துச்சு, உள்ள ஜல்சா பண்ணியிருந்தாங்க, சுட்டுட்டு வந்துட்டேன்டா. சுட்ட பொருள் எனக்கு வேணாண்டா. நீ இப்படிலாம் இருந்தால் தேர மாட்டடா. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, உண்மையாக இருந்தால் ஜெயிப்பேன்னு. நான் ஜெயிப்பேன்டா. பாதை பல மாறுதே, வாழ்க்கை விளையாடுதே, பதிலே புதிர் போடுதே, முடிவே விடை தேடுதே. இவ்வளோ நாள் 15 ரூபா சொன்னார், இன்னைக்கு ஏதோ 10 ரூபான்னு சொல்கிறாரு. அதுவும் இன்னைக்கு தர மாட்டாரா, நாளைக்கு தான் கொடுப்பாராம். காசு இல்லாமல் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா திட்டுவாங்கடா. நான் கொடுப்பீங்களா மாட்டீங்களாண்ணா? டேய் வாடா, நான் தரேன்டா, வாங்கடா போலாம். மணலினை தோண்ட சில நேரம் புதையல் மாட்டும். செம்பெருமாளே. அம்மா சொல்லுமா. நீ சொல்கிறபடி தானம்மா நான் செஞ்சுருக்கேன். ஆமாம்மா, ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை. உன் ஃபோன் வந்தோடனே தான் எந்திச்சம்மா. சரிம்மா, நான் இன்னைக்கு உன்னை வந்து பார்க்குறேன். ரெடியாரு என்ன? மனதினை தோண்ட நிஜமான கணக்கு என்ன இதெல்லாம்? பணையா? பணத்தை எப்படி போட்டு வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்ட சொல்லு. எங்கடா போற? அப்படி பின்னாடி வா. கையிலே எல்லாரோட இறங்கி போட சொல்லு. சரிங்க காற்றிலே நீந்தி போகுதே. முடிச்சு அவுக்க முடியா? ரொம்ப நாள் அவுக்க ட்ரை பண்றேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டாலே. எதுக்கு முதலாளி இவங்க எல்லாம் வேலைக்கு வைக்கிறீங்க? டேய் பாத்து போடுங்கடா, பரதேசி போடுங்களா. இந்த மாதிரி குப்பை வர்றவளதே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அது சரி, அவங்ககிட்ட மாட்டிட்டு நான் பண்ற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். என்னது? ஒன்னும் இல்ல முதலாளி, வேலையை பார்ப்போம். யாருக்கே கஷ்டம் இல்ல. இருப்பாருப்பா, இப்ப போடாத, முதலாளி வர்றாரு. லோடு கரெக்டா அனுப்பிச்சிருக்கானடா. என்னடா இது ரிப்பன் பேப்பர் மாதிரி கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு வாரம் இப்படிதான் முதலாளி வந்துருக்கு. நீ பார்த்து சொல்றது இல்லையா? கணக்குல ஒண்ணு முதலாளி. யோ கணக்குல நீ பாக்குற இல்லையா? நீ இல்ல முதலாளி, நான் சொல்றேன் முதலாளி. யோ முத்துக்குமாரு, என்ன லோடு அனுப்பிச்சிருக்க? எல்லாம் கட்டி கட்டி பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க. புக்கு பேப்பர் அனுப்பிச்சு கட்டி கட்டி பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க. நான் எப்படி லோடு அனுப்புறது? பணம் கொடுக்கல வாங்குறல்ல, அனுப்பிச்சு விடு. நீ சாயங்காலம் சரியா லோடு வரலன்னா இதோட உன்னை கட் பண்ணிடுவேன். வேற ஆள்கிட்ட லோடு போயிருவேன், பாத்துக்க. என்ன பாப்பம்மா, சீக்கிரமா ரெடி ஆயிட்ட மாதிரி இருக்கு. என் மகன் செல்லப்பா வரேன்னு சொல்லியிருந்தான். அதான் அவன் எப்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் வரும்னு சொல்லுங்க. பணம் முதலாளி. வாயா ரம்யா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கண் ஆப்ரேஷன் பண்ண முடியல.
ரெஸ்ட் எடுக்கணும்னு ஹோம்ல சேர்த்துருக்கேன். முதலாளி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுங்க. எல்லாம் கடவுள் தான் ஏன் செய்யணும். என்னையா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முதலாளி. போலாம் முதலாளி. சரி சரி, இது உள்ள டாக்குமெண்ட் இருக்கு, சரியா இருக்கான்னு பார்த்து உள்ள வை. என்ன பத்திரம்? முதலாளி பூமி ராசினா அது உங்களுக்கு தான். பெண் ராசி இருக்கா இல்லையா, உங்களுக்கு மண் ராசி இருக்குங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரவுண்ட் 50,000 ரூபாய் வாங்கினீங்க, இன்னைக்கு 6 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க. யோ உனக்கு கமிஷன் உண்டியா? சரிங்க வாங்க, வாங்க போலாம். என்ன இன்னைக்கு சமையல? சாம்பார் சாதம் தான்யா. சாம்பார் சாதமா? ம். சின்ன வெங்காயம் போட்டு பிரமாதமா வச்சிருப்பானுல, நான் கொஞ்சம் கோர்ட்டு கொண்டு வரேன். அட பாவி, பழைய சோறும் பச்சை மிளகானாலே ஃபுல் கட்டு வீடா நீ. யோ ராமையா, பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பார்சல் கட்டிட்டு இருக்காரு. வாயா வாயா, சீக்கிரம் ஏறு. அவர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, எங்க அம்மா வந்து ஆசிரமத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நான் அப்புறம் வாங்கிக்கிறேங்க. எந்த ஆசிரமத்தில் இருக்காங்க? இதுதான் சார், அப்துல் கலாம் முதிர் இல்லம். அப்துல் கலாம் இல்லமா? சரி வாங்க போ. சரிங்க சரிங்க. மேடம், டெப்டி ரிஜிஸ்டர் வந்தா 1 ஹவரில் வந்துடுன்னு சொல்லுங்கள். நீங்க இருங்க. அம்மா இந்த பணத்தை பிடி, இது ஆசிரமத்தில் உன் பேரில் கொடுத்துருமா, சரியா? கணக்குல இங்கே வாயா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்ல போட்டுறியா? சரியா? இந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் இல்லை, இல்லைன்னா நம்ம இடத்த வித்தே இருக்க முடியாது. நல்ல வேலை. சரி சரி போ. வாயா. வரேங்க. உனக்கு வர வேண்டி வரையா, போயா. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கவலைப்படாமல் இரு, நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன், சரியா? வரம்மா, உடம்பு பார்த்துக்க. சரிப்பா. தம்பி, உன் கேஸை ஒரு 2 மாதம் இழுக்கலான் இருக்கேன். இப்போ இருக்க ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்பா. புதுசாக வர ஜட்ஜை மேடம், சீனியர் இருக்காரா? அவரை பார்க்கலாமா? இருக்காரு, விசிட்டர். சாரி சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம். உங்க ஹஸ்பண்டுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, ஹாப்பியா இருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். யாருது, உங்க தங்கச்சியா? என் பொண்ணு சார். சின்ன வயசுல அத்தை பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. அம்மா, இதான் பெயில் ஆர்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் வாங்கியிருக்கேன். ஓகே சார். ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 20 lakhs டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ வாதாடி இருக்கேன், எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 13 ஆஃபீஸருக்கும் பெயில் கிடைக்கல, திவாருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்று கேட்கலாமா? இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சிருவோம்ல? என்ன இப்படி கேட்டேன்? அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறேன், எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். எந்த கேஸ்க்கு நான் இப்படி பண்ணது இல்லையாம்மா? 13 ஆஃபீஸர் பெயிலே இல்லைன்ட்டாங்க, திவாருக்கு மட்டும் தரேனாங்க. சரி, அது என்ன ரீசன் பார்த்தா 20 lakhs கட்ட சொன்னாங்க. ஓகேன்ட்டேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு இன்னொன்று ஜஸ்ட் தெரியணும். இந்த 20 lakhs எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது. ஏமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயில் ஆர்டர் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாதாடி இருக்கிறேன், எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் எதுவுமே பண்ண முடியாதா? இல்லை சார், இந்த நியூஸ் பேப்பரில் வந்ததுனால யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை. அதனால அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏய் சலோ அங்கிள், உன் ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்டு யார்ட்டுமே இல்லையா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பொண்ணு பேரில் ஒரு ஃப்ளாட் இருக்கு, சின்ன ஃப்ளாட் தான். அதை வேணா விற்று நாம் ஏதாவது பண்ணலாமா சார்? அப்படியா? அது 20 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா? வரும் சார்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் கிளர்க்கு ராமையா வருவான், அவன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே சார். வரட்டுமா? வணக்கம் சார். யோ ராமையா, எங்கேயா போனேன்? ஏன் இவ்வளோ நேரம்? சாரி சார், ரிஜிஸ்டர்ஸில் லேட் ஆயிடுச்சு. இல்லையா, இதே காரணத்தை சொல்லி. ஏமா ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கீங்களா? யோ உனக்காக தான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் ஏப்பா, சொல்லுங்க? கண்டிஷன் பில் தானே 20 lakhs கட்டணும்பா. ஆமாம் சார். அந்த குழந்தை பேரில் ஏதோ ஃப்ளாட் இருக்கான், அந்த டாக்குமெண்ட் வச்சு பணம் வேணுங்கிறாங்க. அதை நீ அரேஞ்ச் பண்ணுறியா? செல்லப்பாட்ட சொல்லி வாங்க சொல்றியா? சார் நீங்கள் சொன்னீங்கன்னா செல்லப்பாட்ட பேசி முடிச்சிடலாம் சார். அப்படியா? ஆமாம் சார். நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்க சரிங்க சார். நீங்கள் அந்த ராமையா ஃபாலோ பண்ணிங்க. ஓகே சார். அந்த பேப்பர்ஸில் ஓகே. பட்டா சிட்டா இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவர்கிட்ட சரி கொடுத்தீங்கன்னா சார். அவர் ஃபாலோ பண்ணிக்கோமா. சரிங்களா? ஏப்பா ராமையா, ராமையா ஏன் சார். அவசரப்படுற? நான் பேசிட்டே இருக்கேன், என்ன அவசரம் உனக்கு? சொல்லுங்கள் சார். சரிப்பா, போகிறப்ப அந்த 14 கோர்ட்டில் என்ன கேஸ் போயிட்டு இருக்குன்னு எனக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க சார். சரிம்மா, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன், நீங்கள் அவரை ஃபாலோ Thank you, பண்ணி. sir. சரிம்மா, வாம்மா. வாங்கம்மா வாங்க. வரேன் சார். சரி வாங்க. சார் இந்த கிளார்க் ஃபீஸ் ஐயா. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்துட்றேன் சார். அம்மா ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ்? நான் பார்த்துக்கிறேம்மா, டோன்ட் வரி. சரிம்மா, Okay, sir. பார்த்து போங்க, அந்த பேப்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரியா? சரி சார். மா யாருன்னு போயிட்டு பாருமா. வாங்க வணக்கம். வாங்க, நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எங்கங்க வாங்குற பார்ட்டியை பிடிக்கவே முடியல. உட்காருங்க. ஆனால் சார் இன்னைக்கு சொல்லிட்டாரு நீங்கள் போய் உட்காந்து பேசி முடிங்கன்னு. ஆஹா. அதுதான் வந்திருக்கேன். இப்போ சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரிங்க. போன வாட்டி ஹார்பர்லேருந்து வர்றதுக்கு 1000 ரூபா தானே ஆச்சு, இப்போ எப்படி 1500 ஆச்சு? தான் சார் கேட்கணும். நீ சாப்பிட்டா பரவாயில்லையா, உன் ஓனர் சாப்பிட்றானா, என்ன பண்ணுறது? ஹலோ முதலாளி, நான் ராமையா பேசுகிறேன். ராமையா சொல்லியா? வீடு ஒன்று சொல்லியிருந்தேன் முதலாளி, அது ரொம்ப சீப்பாக வந்திருக்கு. அப்படியா? சரி, நீ எங்கே இருக்க? நான் ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் இருக்கேன். சரி, அரை மணி நேரம் நீ அங்கேயே இரு, அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுறேன். வந்துருங்க முதலாளி, வந்துருங்க, வாங்க பேசி முடிச்சிடலாம். யோ கணக்கு இங்கே வா. போதுமா, தயிர் சாதம் நல்லா இருக்குமா? ஆமாம், உங்கள் வீட்டுக்கார் தப்பே பண்ண மாட்டார, எப்படி இந்த பிரச்சனை மாட்டினாரு? இவரோட அக்கா பையன் தாங்க 1க்கு 10 சம்பாதிக்கலாம்னு ஐடியா கொடுத்தான். இவரை மாட்டி விட்டுட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம சாரி சார் கஸ்டம்ஸில் பெரிய கில்லாடி, இந்த கேஸ் எப்படி முறியடிச்சிருவார். சரிங்க. அவர் தான் வந்துட்டார் நினைக்கிறேன். மா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. சரி, அவன்லாம் கரிசூர் சாப்பிட கிடையாது, அலையாத, போய் உட்காரு. வணக்கம் முதலாளி. வணக்கம். இவங்க நம்ம சாரி சாருடைய கிளைண்ட்டு, இவங்க வீட்டுக்கார ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு, அதனால தான் இந்த வீட்டை விற்கிறாங்க. ஓ அப்படியா? அம்மா வீடு எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்து ரோட்ல தாங்க இருக்கு. பக்கத்து தெருவில் தான் இருக்கா? அப்போ வாங்க உடனே சரிங்க. பார்த்துருங்க. ஓகே முதலாளி, வாங்க. இப்பவே முடிச்சிடலாம். பத்மஜா, வாங்க போலாம். ஃபிளாட் சாவி ஏன் எடுத்து வா. தடுப்படுற? சாரி. போகலாம். வாங்க போகலாம். போங்க. வாங்க. தேக்கு தானே? யோ கணக்கு, வீடு வாங்குறது அம்மாவுக்கு, உனக்கு இல்லை. வீடு வாங்குறது எங்க முதலாளியோட அம்மாக்கு, எனக்கு பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அம்மா பத்திரம்லாம் கரெக்டாக இருக்காம்மா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த வீட்டை வந்து என் மாமனார் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. சரி. ஒரிஜினல் எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. அவர் வெளியே வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரிம்மா. யோ இங்க வா. ஆமாம், இந்த வீடு எவ்வளோயா போகும்? முதலாளி, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு 6000 வரைக்கும் போகுது. நம்ம வாங்குறது 700 ஸ்கொயர் ஃபீட்டு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 லட்சம். இப்போ 20 ரூபா கொடுப்போம், ரிஜிஸ்டர் அப்போ 10 ரூபா கொடுப்போம். 12 ரூபா நமக்கு லாபம் தானே? எப்படியும் அதை கொடுத்தானே ஆக போகிறோம். சரிங்க. ராமையா, என்னையா பத்திரம் பக்காவா இருக்கா? இல்லைன்னா முதலாளி உன் சீட்டை கிழிச்சிருவார். இப்படி பேசினா அந்த பொம்பளை ரேட் ஏற்றுறோம், அப்புறம் முதலாளி உங்கள் சீட்டை கிழிச்சிடும். பரவாயில்லையா? இது ஒரு சின்ன சிட் அவுட் சார், வித் ரோட் சைட் பால்கனி. இந்த மாதிரி வீடு வாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி வீடு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, நான் பழைய பேப்பர் வாங்குறவன். 9 வயசில் கோணி பையை தூக்குனேன். இன்னைக்கு கடவுள் வரலால ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடே எங்கள் அம்மாவுக்காக தான் வாங்குறேம்மா. நல்ல ராசியான வீடு சார் இது. உங்களை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தாங்க இருக்கீங்க. படித்தவங்க நீங்கள், ஏதோ கஷ்டம்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி தாங்க நான் வாங்குறேன். செய்யாத தப்புக்காக என் வீட்டுக்காரர் ஜெயிலில் இருக்கார் 15 நாளா. அதுக்காக தான் இந்த வீட்டையே விற்கிறோம் சார். இந்த பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க முதலாளி முடிவு பண்ணிட்டாருன்னா உடனே செஞ்சிருவாரு. அப்ப நாளைக்கு டெபாசிட் பண்ணணும்னு வச்சுங்க, நாளைக்கே வெளியே வந்துருவாரு. அப்ப அடுத்த வாரமே பத்திரத்தை பதிவு பண்ணிடலாமா? யோ ஏன் நாளை கடத்துறேன்? அம்மா நான் ஐயா கிட்ட சொல்றேன், நாளைக்கே முதலாளி பணம் கொடுத்துருவாரு. முதலாளி வீடு பிடிச்சிருக்குல்ல? ஐயோ கணக்குல இருக்கு முதலாளி. சரிம்மா வாங்க போலாம். எனக்கும் ஒரு ஐயா இருந்தாரு, அவர் தான் என்ன பெரிய ஆளாக்குனாரு. நானும் உன்னை பெரிய ஆளாக்குவேண்ணே. சரியா? பாட்டி தாயா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. அப்பாவை முழுங்கிட்ட, அம்மாவை துரத்திட்டேன்ட்டு. அது கிடக்குது, அதை விடு. நான் இருக்கம்மா, என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. இந்த ஐயா உனக்காக செய்கிறேன். போய் தூங்கு போ. ம். முதலாளி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, எனக்கு அந்த வீடு பார்த்தோம்ல, ஆமா, அந்த வீட்டில் எங்கள் அம்மா வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கியா? யோசிக்காம வாங்கி போடுங்க முதலாளி. ஆனால் அந்த வீட்டு பத்திரம் தான் இப்போ தர மாட்டேங்க முதலாளி. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது, எந்த வில்லங்கமும் இருக்காது. வாங்குங்க முதலாளி. 20 லட்சம் தானே முதலாளி, ஏன் யோசிக்கிறீங்க? சரியா, அம்மாவுக்கு அதை வாங்குவோம். நாளைக்கு அவங்கள வர சொல்லு, பேசி முடிச்சிருவோம். சரி, நானும் படுக்கிறேன், நிறைய வேலை இருக்கு நாளைக்கு. வாங்க முதலாளி. கண்டிப்பா பண்ணிடுவோம், நோ ப்ராப்ளம். அதை முடிச்சிடலாம். அனில், ஒன்றும் கவலைப்படாது. வணக்கம் மேடம். ஆமா, உட்காருங்க. முதலாளி வந்திருக்காங்க. உட்காருங்க. வணக்கம்மா. வாங்க செல்லப்பா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. இப்பதான் டெபாசிட் பண்ணீங்க, அதுக்குள்ள எடுக்கிறீங்க? இல்லை மேடம், புதுசாக ஒரு வீடு ஒன்று, இவங்க வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கு. அம்மாவும் இனிமே நல்லா வசதியாக இருக்கட்டும் தான். நல்ல புள்ள நீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வீடு வாங்கணும்னா என்கிட்ட லோன் எடுத்துட்டு போங்க. அதுக்காக ஏன் இந்த டெபாசிட் எடுக்கிறீங்க? மேடம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் லோன் கொடுங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அவசரமாக பணம் தேவையா, அதனால தான். முதலாளி அட்டைகிட்ட பேசிட்டேன், பணம் எடுக்க வேண்டாமா. டெபாசிட் பண்ண ரெசிப்ட் இருந்தாலே போதுமா, அது இவங்க பேரில் இருக்கணுமா? ஓ அப்படியா மேடம், அப்போ இந்த டெபாசிட்டை இவங்க பேர்லேயே மாற்றிடுங்களேன். ஓகே. சரி. செல்லப்பா, நீங்க ஏன் உங்க பிசினஸ் செக்லயே டிரான்சாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை மேடம், அது என் தொழிலுக்குலாம் சரிப்பட்டு வராது மேடம், அதனால தான். சரி, நான் இதை இவங்க பேர்லயே டெபாசிட் பண்ணிடுறேன். அப்போ நீங்க கிளம்பலாம். சரி மேடம். ஓகே, வரம்மா, பார்த்து வாங்கிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி. யோ வீட்டு பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணியா? சரிங்க. மாற்றி கொடுத்துருவாங்க. மேடம் 20 lakhs டெபாசிட் ரெசிப்ட். உங்க டெபாசிட் ரெசிப்ட் ரெடி ஆயிடுச்சு. மா, அந்த ஆள் உழைச்சி சம்பாதிச்ச பணம். அப்பா வெளியே வந்தோன்னே அவர் பத்திரத்தை பத்திரமா கொடுத்துரு சொல்லு, இல்லைன்னா இட் பேசன். ஆமாம்மா. இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். வாங்க. ஏமா அங்கே வர? இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தலைக்கு எண்ணெய் வச்சு கடல்ல குளிச்சா நல்லதுன்னு கோயில்ல சொன்னாங்க. அதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம். இப்போதான் ஃப்ரெஷ் ஆச்சு, எல்லாம் கிளியர் ஆச்சு. உனக்கு கிளியர் ஆயிடுச்சுப்பா. உனக்கும் அம்மாக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. எனக்கு தான் இட்ஸ் ஷேம்ஃபுல். வெளியில தலை காட்ட முடியல, எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேச முடியல. பத்மஜா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? யூ ஷட் அப். வண்டி எடுமா, வீட்டுக்கு போலாம். அப்பா, you know something? The advocate tried to misbehave with me.
and also with Amma. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐயாவுடைய 100வது பிறந்தநாள் விழாவை ஐயாவுடைய இடத்துலே நடத்துறதுக்கு அவருடைய பையன் கோவிந்தராஜனை ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு நன்றி. இந்த சென்னை டிராஃபிக்கெல்லாம் மீறி பெரியவங்களாம் வந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா எப்படி பழக்குன்னு உங்ககிட்டலாம் சொல்கிறதுக்காக நான் விரும்புகிறேன். நான் சின்ன வயசுல 9 வயசுலே பீச்சில் பேப்பர் பறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ நிறைய பேர் அங்கே வாக்கிங் வந்து போவாங்க, யாரும் என்ன கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஆனால் ஐயா மட்டும் என்னை கூப்பிட்டு அன்பாக 4 வார்த்தை பேசிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஐயா வாக்கிங் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு அப்படியே கேராகி உட்காந்துட்டாங்க. நான் ஓடி போய் ஐயாவை கைத்தாங்களா கூட்டு போய் வீட்டில் போய் விட்டேங்க. அன்னைக்கு என் கையை பிடிச்சி என் வாழ்க்கையை தூக்கி விட்டாருங்க. எப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, 58 சென்ட் நிலத்தை ஐயா அரசுக்கு சிபாரிசு பண்ணி குறைஞ்ச விலையில் எனக்கு பட்டா போட்டு கொடுத்தாருங்க. என்னதான் என் பேரில் பட்டா இருந்தாலும் இது எப்போவுமே ஐயாவோட இடம் தான். அப்படிப்பட்ட ஐயாவுக்கு எவ்வளோ விழா எடுத்தாலும் அவர் என் மேலே வச்சிருந்த அன்புக்கு ஈடே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் என் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இங்கே நீ வேலை செய்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வளர்ச்சி தெரியணும், பெரியவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அப்பேற்பட்ட அப்பா பெத்தெடுத்த தங்கமன் கோவிந்தராஜனை இப்பொழுது உங்க முன்னாடி பேச அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. செல்லப்பாவினுடைய உழைப்பும் நேர்மை, சேவிக்கின்ற மனப்பான்மை, அது மட்டுமல்ல அவர் தாய் மேல் அவர் வைத்திருக்கின்ற அன்பும் பாசமும் மரியாதையும் தான் இவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்று சொல்கிறேன். இது நான் சொல்லலை, எங்கள் அப்பா சொன்னது. செல்லப்பா தான் எங்களுடைய பேப்பர் மில்லுக்கு 10 ஆண்டுகளாக வேஸ்ட் பேப்பர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சப்ளை பண்ண வேண்டிய தொகையை, சப்ளை பண்ணி நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை அவர் உடனே பேங்க்லேயே போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது. அவர் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் அப்பாவினுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அவருக்கு உண்டு. நன்றி, வணக்கம். ஏய் வணங்கண்ணா. சரி தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாது. ஃபங்க்ஷன் களை கட்டி இருக்குமையா? இல்லண்ணா, குடியை பத்தி பண்ண புச்சு உள்ள போட்டாங்க. குடியை பத்தி பண்ணா அப்படிதான் உள்ள போடுவாங்க. வெயில்ல இப்பதான் வந்தேன். ப்ரோ, பசங்களாம் சேர்ந்து தலையை பத்தி சூப்பரா பாட்டு ஒன்று கட்டிக்கிறேன். அந்த பாட்டை இங்க தான் பாடுற, ஆடுற. ஓகே. ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே. அம்மா அப்பாவ குடும்பத்தை பாரு, அப்பால தானே சினிமா ஸ்டாரு. சொன்னது யாரு? தலதானே, சுத்தமான மனம் இதுதானே. மன்றம் வைக்கும் செலவெல்லாம் எதுக்கு? அன்பு இருந்தா அது போது எனக்கு. சொன்னது யாரு? தலதானே, சுத்தமான மனம் இதுதானே. ஸ்பேனர் புடிச்ச மெக்கானிக் தொடங்கி பேனர் வைக்கும் இக்காலம் வரைக்கும். ஸ்பேனர் புடிச்ச மெக்கானிக் தொடங்கி பேனர் வைக்கும் இக்காலம் வரைக்கும். ஏ தலையோட வளர்ச்சி, ஏ நெசமாவே மகிழ்ச்சி. ஏ தலையெழுத்தே மாறும் தலை போல உழைச்சி. ஏ தலை பேர சொல்லி பாரு, கல்லு கூட கரையும். ஏ கொற்ற மயில கல்புரத்தை ஏத்து மச்சா எரியா. ஏ 10 தலைக்கு தானே 100 கோடி வசலே. தலை பேர சொல்லி பாரு, பாய்ந்த அடிக்க வசலே, பாய்ந்த அடிக்க வசலே, பாய்ந்த அடிக்க வசலே, பாய்ந்த அடிக்க வசலே. உடம்பு முழுக்க தையல் விழுந்தும் உச்சம் தொட்ட கலைஞன் யாரு? உள்ள நினைச்சத அஞ்சாமதில்ல உறக்க சொல்லும் வீர யாரு? கள்ளம் இல்லாத வெள்ள சிரிப்பு, கனவு நாயகன் கொள்ள அழகு. உள்ள நினைச்சத அஞ்சாமதில்ல உறக்க சொல்லும் வீர யாரு? ஏ தலைமுகத்தை பார்த்தாலே ஏ தன்னம்பிக்கை வளருண்டா.
தற்பெருமை பேசாத தன்னடக்கம் கூடுண்டா. ஏரியாமு உருண்டை மட்டும் சுத்திக்கினே இருக்கும். பல பேரை சொல்லி பாரு சீலிசமா பறக்கும். மேக்கப் போடாத அல்டிமேட் ஸ்டார். தலைக்கு தான் சிக்கம் கொடுத்தா ஆயிடுவ பாட்டாரு, ஆயிடுவ பாட்டாரு, ஆயிடுவ பாட்டாரு, ஆயிடுவ பாட்டாரு. ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே. அம்மா அப்பாவ குடும்பத்தை பாரு, அப்பால தானே சினிமா ஸ்டாரு. பொன்னது யாரு தலைதானே, சொத்தமான மனம் இதுதானே. பேனர் புடிச்ச மெக்கானிக் தொடங்கி பேனர் வைக்கும் இக்காலம் வரைக்கும். தலையோட வளர்ச்சி நெசமாவே மகிழ்ச்சி. தலையெழுத்தே மாறும் தலை போல உழைச்சி. ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே. யாருங்க நீங்க? நான் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் திவ்யா. நீ தானே பத்மஜா, திவாகரோட பொண்ணு? உன்னை விசாரணை பண்ண வந்திருக்கோம். உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு. அப்பா, அம்மா. என்ன மேடம்? உங்க பொண்ணை விசாரணை பண்ணணும். பொண்ணுக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 1 மணி நேரம் நீங்களா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா இங்க யாருக்கும் தெரியாம அசிங்கம் இல்லாம கூட்டிட்டு போயிடுவோம். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். ஒரு மேரேஜுக்கு அட்டென்ட் பண்ணணும் மேடம். நீங்களா விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. வாமா. செல்லப்பா இடம் இதுதானே? நேத்து வந்து பாத்தியா? ஆமா மேடம், நேத்து வந்து பார்த்தேன் மேடம். ரொம்ப தூரமா இருக்கு? இல்ல மேடம், பக்கத்துல தான் மேடம். இத வந்துட்டோம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம், இங்க தான் மேடம். சரி, ஓகே. சரி மேடம். ஏய், அந்த 20 லட்சம் ரூபாய் எங்க வச்சு கொடுத்தான்? பேங்க்ல வச்சு கொடுத்தான். என்ன பண்ணாத? அது அங்கேயே FDல போட்டுட்டேன். சரி, இப்ப அவனை நாங்க கூட்டிட்டு வரதுக்கு போறோம். அவன் தானா? ஆமான்னு சொல்லணும். யாருங்க நீங்க? கஸ்டம்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். அப்படின்னா? சுங்க இலாக்கா. உங்களை விசாரணை பண்றதுக்காக கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். ஏங்க, நான் வரியெல்லாம் கரெக்டாக தாங்க கட்டிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. யார்கிட்ட பேச போறீங்க நீங்க? திவாகரை தெரியுமா உங்களுக்கு? திவாகருக்கு 20 லட்சம் கொடுத்ததாவது தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே மேடம். ஆபீஸ்க்கு போலாம். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றோம். கூட்டிட்டு வாங்க இவரை. ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. பூலோக படகிலே கானலின் நீரிலே உலகமே பயணம் போகுதே. ദിവാകർക്കും ചെല്ലപ്പക്കും എന്നാ കണക്ഷൻ ഇருக்கு കണ്ടുപിടി. ബാങ്ക് ഡീറ്റെയിൽസ് ഞാൻ കളക്ട് பண்ணிக்கிறேன். ഞാൻ டிசி கிட்ட ஃபோன்ல பேசிக்கிறேன். மீதியெல்லாம் அப்புறம் சொல்றேன். பதிலே புதிர் போடுதே முடிவே விடை தேடுதே. டேய், நான் உன்னை உட்காரவ சொல்லல. உட்கார். ஹலோ சார், 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். வீடு சர்ச் பண்ணலாம் சார். பேங்க் அக்கவுண்ட்ல திவாகரோட டிரான்சாக்ஷன் இருக்கானா பார்க்கணும் சார். மணலினை தோண்ட சில நேரம் புதையல் மாட்டும். பரவாயில்ல சார், ஓகே. சுந்தர் சார். மனதினை தோண்ட ஓகே சார், நான் போயிட்டு வரேன். விடியல் தோன்றும் நம்பி
பிறப்பு இறப்பு இரண்டுமே நம்மை படைத்த இறைவன் கையிலே எந்த இடையில் இருக்கும் வாழ்க்கை நமது ஏங்க உங்களுக்கு நான் நல்லது தானங்க பண்ணேன். ஏங்க என்னை கூப்பிட்டு வந்து என்னெல்லாமோ பேசுறாங்க. எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க. காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே நீந்தி போகுதே. ஹலோ, ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டிங்களா? சார் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார். நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். இங்கே என்ன எழுதுறீங்களோட எனக்கு புரியல சார். ஒன்றுமே புரியலையா? ஹலோ ஆடிட்டர் சார், வணக்கம் சார். நான் கணக்கப்பில் பேசுகிறேன் சார். சார் காலையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். சார் எங்கள் முதலாளியை யாரோ சுங்க இலாக்கா அதிகாரின்னு சொல்லி வந்து கூட்டின்னு போயிருக்காங்க சார். என்ன ஏதுன்னு தெரியல சார். சார் நீங்கள் கொஞ்சம் வந்து விசாரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஆமாம் சார், ப்ளீஸ் சார். எங்கே வரணும்னு சொல்லுங்கள் சார், நான் உடனே வரேன். ஓகே சார், இதை வந்துடுறேன். உங்க அம்மா பேர் என்ன? பாப்பம்மாங்க. என்ன படிச்சிருக்க? நான் ஒன்றும் படிக்கலைங்க. 9 வயசில் நான் குப்பைலங்க. எப்படி எவ்வளவு சம்பாரிச்ச? குப்பையில் தாங்க. குப்பையிலையா? ஆமாங்க. திவ்யா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. இவன் என்னமோ குப்பால்னேங்கிறான், அவ ஒண்ணுமே தெரியாதுங்கிறா. ஜேசி சொல்ற மாதிரி இவனுக்கும் திவாகருக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப அப்பாவியா பேசுறான். எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. யோ சார், இந்த பொண்ணை எப்படி தெரியும்? சிலப்பா அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சார் அந்த பொண்ணோட பேரில் இருக்க வீட்டை விற்கிறதுக்காக வக்கீலோட குமாஸ்தா சொன்னாருங்க. அப்போ தான் சார் 20 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்தேன். எவ்வளோ நாளாக பழக்கம்? அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது தான் சார் அவங்களே எனக்கு தெரியும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டியா? இல்லை சார், அவங்க அப்பா வந்து டாக்குமெண்ட்ஸ் கூட வாங்காம 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம சொல்றியா? சார் இவன் ஒன்றும் வச்சிருக்கானா? பல பல கேள்வி அவை வாழ்வை திறக்கும் சாவி. எந்திரி. என்ன சொல்ற இப்போ? இவனை எத்தனை நாளா தெரியும் உனக்கு? காலையில இருந்து ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன? நம்மை ஜெயிக்க வைக்கும் வேள்வி. உங்க அப்பா கவர்மெண்ட் ஏமாத்திருக்கா தெரியும்ல? திமிரா பேசுற? என்னடி படிச்சிருக்க? டிகிரி முடிச்சிட்டு MBA ஜாயின் பண்ணிருக்கேன். You're not supposed to hit me. என்னடி சொன்ன? என்ன மேடம் வயசுக்கு வந்த பொண்ணு திரும்ப அடிச்சிட்டு இருக்கீங்க? அவ வயசுக்கு வந்துட்டான்னு தெரியுமா? அதனாலதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? மேடம் என்ன மேடம் நீங்களே இப்படி பேசுறீங்க? அந்த அம்மாவும் இந்த பொண்ணும் தான். ஓ, அம்மாவும் பொண்ணுமா? நீங்க யாருங்க? சார் ஆடிட்டர். சார் வந்து உக்காருங்க, கொஞ்சம் தள்ளுங்க. சொல்லுங்க சார். நான் ஆடிட்டர் ராமானுஜம், செல்லப்பாவுடைய ஆடிட்டர். சரி. என் சன்னில் தான் ரங்கராஜன், அடிஷனல் கமிஷனர் இன் கஸ்டம்ஸ். செல்லப்பா என்னுடைய கிளைண்ட்டு. நான் தான் அவருடைய அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக டீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். வீடு விலைக்கு வந்திருக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்காக காலையிலேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சார் விசாரிங்க, தப்பில்லை. வீட்டிலே கேட்டுக்கணும். இங்கே கூட்டு வந்து விசாரிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிருக்காரு? சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. சுந்தர், சுந்தர், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவரை அனுப்பிச்சி விடுங்க. ஓகே சார். நீங்க போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ மாப்பிள்ளை, நான் தான் உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ப்ராப்ளம் சால்வ்டு, எவ்ரிதிங்ஸ் ஓகே. மிஸ்டர் உங்கள் பேர்? அனில் சார். அனில். மிஸ்டர் அனில் இருக்காரு, அவர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. நோ ப்ராப்ளம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், நீங்கள் எப்போ வரீங்க? ஓ, நாளைக்கா? வாங்க வாங்க. வாங்கிட்டேன் சார். சார் இவரை கூட்டிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்களோட ஃபோன்.
யோ கணக்கு, என்ன முதலாளி? நான் புது டிரைவருங்கனால தான் காருக்குள்ளே வச்சு எதுவும் பேசலை. என்ன நடந்தது அப்படி? காலையில் 6 மணிக்கு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எதுக்கு உட்கார வச்சாங்க, என்னத்துக்கு உட்கார வச்சாங்கன்னு ஒன்றுமே புரியல. கைதி மாதிரி நடத்தினாங்க. என் வாழ்க்கையில் இப்படி நடந்ததே இல்லை. அவமானப்படுத்திட்டாங்க. அந்த பொண்ணு, அந்த பொம்பளை ஆபீசர் ஒரு அற அறிஞ்சிட்டாயா. என்ன முதலாளி சொல்றீங்க? உங்களை ஒன்றும் பண்ணல? என்ன ஒன்றும் பண்ணல. அப்புறம் நம்ம ஆடிட்டர் வந்துட்டாரு, எல்லாம் பயந்துட்டானுங்க. அப்புறம் பேசி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு தான் விட்டாங்களா என்னன்னு தெரியல முதலாளி. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஆடிட்டர் என்கிட்ட சொல்லிட்டார் முதலாளி. நீங்கள் போய் படுத்து தூங்குங்க முதல்ல. சரியா? நம்ம பசங்க என்ன பேசிக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. உங்களை பற்றி நம்ம பசங்களுக்கு தெரியாதா? போங்கன்னு சொல்கிறேன்ல. சரியா, நீ போய் தூங்கு. ஆ. என்ன கீர்த்தனா, நீ இன்னும் தூங்கலாமா? சனியா அதுவும் தூங்க மாட்டேங்குது, என்னையும் தூங்க விட மாட்டேங்குது. ஓடி போனவங்க அம்மாவோடைய நீயும் ஓடி போக வேண்டியதானே? ஏமா, சின்ன பிள்ளைட்ட என்ன பேசணும் உனக்கு தெரியாது? அறிவில்ல? இங்க பாருங்க, இப்படி பேசிட்டு இருந்தேன்னா அங்கே இருக்காதீங்க, போயிட்டே இருங்க. வாடா தங்கம், நீ ஐயா கூட வந்து படுத்துக்கிறியா? ஐயா நீங்களே டயர்டா இருக்கீங்க, நீங்க போய் தூங்குங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரிம்மா. ஹலோ, மிஸ்டர் திவாகர், உங்கள் டாக்டரோட விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? வெளியதான் இருக்கீங்களா? சரி, இப்போ வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம். நீ கிளம்புமா. எனக்கும் பேப்பர் காரனுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. வேற என்ன கேட்டாங்க? என்ன தொடர்புன்னு கேட்டது செத்துடலாம் போல இருந்துச்சு. நீ வேற என்ன கேட்டாங்கன்னு கேக்குற? என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற? உனக்கு எதுவுமே பெருசு இல்ல. அன்னைக்கு அந்த அட்வொகேட் மிஸ்பிஹேவ் பண்ணப்போ நீ ஒன்னும் கண்டுக்காதமா. என்ன என்னால அப்படி இருக்க முடியாது. வெரி சாரிம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னங்க நீங்க அவளை போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவ சாப்பிடுற ஜூஸ்ல இருந்து அவ லைஃபுக்கு எல்லாமே நீங்க தானே பண்றீங்க. உங்க உழைப்பு தானே அது. அவளை போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவ சின்ன பொண்ணு. இது நல்லா இருக்கு. அவ இடிச்சு அவ பாய் ஃப்ரெண்டோட பேசுவா, அதை நாம பொறுத்துக்கணும். ஏதோ அந்த பெரிய மனுஷன் தொட்டு பேசினாரு, அதுக்கு இவ மானமே போச்சுன்னு கத்துறா. அம்மா பத்மஜா, பத்மஜா கொஞ்சம் நில்லுமா. நீங்க வண்டி எடுங்க. பத்மஜா வீட்டுக்கே வரல. அவகிட்ட எப்படி பேசுறதுன்னே உனக்கு தெரியல. இந்த ராத்திரில அவளை எங்க போய் தேடுறது? நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லுவீங்களே. வாழ்க்கை பூரா சொல்றேன், நான் தான் தப்பு பண்ணேன். அவ ஃப்ரெண்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ண. ஹலோ கார்த்திக், நான் பத்மஜா அம்மா பேசுறேன்ப்பா. பத்மஜா உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லப்பா, அவ யாரோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னா. அப்படியா? சரி, நான் காலையில பேசுறேன்ப்பா. உங்க அக்கா வீட்டுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? சச்சா, பத்மஜாவுக்கே மறுபடியும் ட்ரை பண்ணு. பல கேள்வி அவை வாழ்வை திறக்கும் சாவி. ரிங் ஆகுது. கட் பண்ணிட்டா. தோல்வி நம்மை ஜெயிக்க வைக்கும் வேள்வி. இது கயிற்றில் நடக்கும் வாழ்க்கையே, இதில் கவனம் மிகவும் தேவை. அவ வயசுக்கு வந்துட்டான்னு தெரியுமா? அதனாலதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. பாப்பா, என்னம்மா? யார் நீ? செல்லப்பா சார் இருக்காரா? ஐயா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன கீர்த்தனா?
ஏமா காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துருக்க? எங்க வீட்டை வித்து இவர்கிட்ட 20 லட்சம் வாங்கியிருக்கேன். அது நீதானா? உங்க வீட்டு சொத்தை வாங்கினதுலயா இவ்வளவு பிரச்சனை? நான் என்னங்க பண்றது? பெரியவங்க பண்ண தப்புக்கு நான் மாட்டிக்கிட்டேன். நேத்துல இருந்து இதே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அச்சோ. அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்? போ பாப்பா கூட்டிட்டு உள்ள போமா. நீ எதுக்குமா இங்கே வந்த? உன்னால என் முதலாளிக்கு 20 லட்ச ரூபா லாஸ். அந்த பணத்தை கடனா நினைச்சுக்க சொல்லுங்க. அதை நான் எப்படியா திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்ல தான் வந்தேன். உங்க முதலாளி என் மேல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துருவேன். நீயே இப்பதான் படிச்சிட்டு இருக்க, உன்னால எப்படி தர முடியும்? எதா இருந்தாலும் என் முதலாளிகிட்ட வந்து பேசு. வா. எங்கம்மா போற? புக்ஸ் எடுக்க. சரி. எதுக்கு இப்போ வந்தாங்களா? முதலாளி, இந்த பொண்ணு கையெழுத்து போட்டு பணம் வாங்கினதால எங்க நீங்க மோசடி வழக்கு தொடர்ந்துருவீங்களோன்னு பயப்படுது முதலாளி. 20 லட்ச ரூபா என்ன சும்மா வந்துருமா? எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க. நீ சொல்றியா அந்த பொண்ணு சொல்லுதா? நீ எப்படிமா தருவ? சரியா, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு போக சொல்லு, ஆடிட்டர் பேசிக்கிறேன்னு சொல்லு. சரிங்க, நீ போம்மா. நீங்க என் வீட்டுக்கெல்லாம் தேடி வராதீங்க. நான் அங்க இருக்க மாட்டேன். என்ன சொல்ற? நான் அம்மாவோட சண்டை போட்டு வந்துட்டேன். நான் ஒரு 2 நாள்ல எங்க இருக்கேன்னு சொல்லிடுறேன். பாயா, என்ன அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டியா? இல்லை முதலாளி, அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட கோச்சிட்டு வந்துச்சான். ராத்திரி பூரா நம்ம கேட்டுக்கிட்டு தான் படுத்துருந்துருக்கு. என்னையா சொல்ற? ராத்திரி 9:30 மணிக்கு தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து விட்டுருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துச்சான் முதலாளி. அந்த பொண்ணு மனசில் உங்களை ஏமாத்திட்டோன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது உண்மை. முதலாளி, சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னையா? அந்த பொண்ணு ஒரு 2 நாளைக்கு நம்ம இடத்துலயே தங்க சொல்லலாமா? என்னால முடியலப்பா. ஐ அம் சிக். நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவ இப்படி பண்றா? ரிலாக்ஸ் ஆண்டி, ஷி ஷுட் பி சேஃப். கார்த்திக், இது புது சிம் கார்டு. இந்த நம்பர் அவளுக்கு தெரியாது. இதுல இருந்து ட்ரை பண்ண. சரிங்க அங்கிள். ஹலோ, திஸ் இஸ் கார்த்திக். ஏய் ஃப்ராடு, என்ன புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? ஏய், நான் உன்னை ஏமாத்தல. சொல்லு. அம்மா அப்பா ஃபீல் பண்றாங்க. எங்க இருக்க நீ? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது நீ எங்க இருந்த? நான் எங்க இருக்கேன்னு உனக்கு சொல்ல முடியாது. ஏன் பயமா என்கிட்ட சொல்றதுக்கு? ஹலோ, உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? பாப்பம்மா பேப்பர் மார்ட் நம்பர் 15 மாந்தோப்பு மீஞ்சூர். உன் தலையெழுத்தா என்ன அங்க போயிருக்கிற? யூ நீ நாட் கம் ஹியர். கட் பண்ணிட்டா. ஏதோ பாப்பம்மா பேப்பர் மார்ட் மீஞ்சூர்னு சொல்கிறேன் ஆண்டி. ஆண்டி, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தவங்க எஸ்ஐயா இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனால் ஷி வில் பி ஏபிள் டு கன்வின்ஸ் ஹர் ஆண்டி. ஐயா, உன் கணக்கு பிள்ளையும் ஆர்பாரூரில் போயிட்டா சிக்னல் கிடைக்காதாம்மா? இந்த ஒரு நிமிஷம்மா. யாருக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு ஓமில் அடிபட்டுச்சாம்மா. யாரும் இல்லையாம்மா? கூப்பிட்டு போக சொல்கிறாங்கம்மா. கூப்பிட்டு வரது யாரும் இல்லையே. அந்த வண்டி சாவி எங்க இருக்கு? வண்டியிலே இருக்குங்கம்மா. உங்களுக்கு அந்த ஹோம் அட்ரஸ் தெரியுமா? தெரியும்மா. என் கூட வாங்க. பாப்பா நீ வா. வாங்கம்மா. அம்மா, கணக்குள்ள போட்டுட்டு எங்கள் வழியில் நிற்குதுமா, பார்த்து கூப்பிட்டு போங்கம்மா. என்ன பாப்பம்மா, என்னம்மாச்சு? என்னம்மாச்சு? குளிக்கிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. கை வீங்கிடுச்சு. அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டோம், எடுக்கல. அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். பேண்டேஜ் இருக்கா? உள்ள இருக்கு. தம்பி, பேண்டேஜ் எடுத்துன்னு வா. கை வலிக்குதாம்மா? நீங்க யாரு? இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும். கூடவே ஒரு ஆள் இருக்கணுங்கம்மா. கூட இருந்தவங்களும் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். பாவம்மா. நாங்களே இவங்களை பார்த்துக்கிறோம். கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? வலிக்குதுமா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, போதும். இப்போ உங்களுக்கு பெயின் பரவாயில்லையா? காலையில இருந்து வலியா இருந்ததுமா. இப்போ கைப்பட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்குமா. அது கவலைப்படாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. இனி நான் உங்களை ஜாக்கிரதையா பார்த்துப்பேன். யாருமா நீ? அது ஒரு பெரிய கதைம்மா. ரொம்ப நல்ல பொண்ணுமா,
ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. பண கஷ்டமாம்மா? என் பையன்கிட்ட சொல்கிறேம்மா, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொன்னா போச்சு. நீங்கள் பயப்படவே வேண்டாமா, உங்கள் பையனோட பணத்தை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். நீங்கள் எதை பற்றி நினைக்காம ரெஸ்ட் எடுங்க. அம்மா பார்த்துமா 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 பார்த்துமா. எப்படிம்மா இருக்கு? என் பையன்தான் குடிச்சு குடிச்சு செத்துட்டான். அவன் பொண்டாட்டி யாரையோ கூட்டுட்டு ஓடி போயிட்டா. உன் பையன் நல்லா தானே சம்பாதிக்கிறான், ஏன் கல்யாணம் பண்ணிக்காம உன்னை அங்கே எங்கேயும் அலைய விடுறான்? மா பேசாம சும்மா இருங்க. நீங்கள் இப்படி பேசி பேசி அவங்க ப்ரெஷர் அதிகமாக்குறீங்க. மேலே பெட் ரெடி ஆயிடுச்சுமா, வாங்க போகலாம். இல்லைம்மா, நாங்கள் பொம்பளைங்கெல்லாம் இங்கே கீழே தான் படுத்துக்குவோம், பையன் தான் மேலே படுத்துக்குவாம்மா. நாங்கள் இங்கே கீழேயே படுத்துக்கிறோம். எந்திரிச்சு வாங்கம்மா, வேண்டாம். மேலே போகலாம். பார்த்து பார்த்து வாங்க. என்ன எங்க இருக்கீங்க? அம்மாங்க பாப்பம்மாவா உள்ள படுத்திருக்காங்க. உள்ள படுத்திருக்காங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க? நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காதப்பா. நானும் பாப்பம்மாவும் சின்ன வயசுலயே ஒண்ணா வளர்ந்தவங்கன்னு உனக்கு தெரியும். நான் பேசுறதுனால தான் அந்த பாப்பம்மாக்கு ப்ரெஷர் ஏறுதுன்னு அந்த படிச்சவ சொல்றா. அவளுக்கு படிச்சோங்கிற திமிரு. உன் புருஷன் தானே அவளை இங்க தங்க வைக்க சிபாரிசு பண்ணா. அவங்கிட்டயே சொல்லி அவளை தருத்தி அடி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீ எதுக்கு இருக்க? முதலாளி இல்லையா, கணக்கு பார்க்குறா சொன்னிய, அதான் சொன்னேன். ரொம்ப நாளாக கணக்கெல்லாம் பார்க்காம அப்படியே கிடக்க. நான் வேணா பார்க்கட்டுமான்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. நானும் நம்ம ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். பார்க்குறது தான் பார்க்கட்டும்னாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த கம்ப்யூட்டர் எப்படி வந்துச்சு? அது நம்ம பக்கத்து வீட்டு மஞ்சுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு பார்த்துட்டு இருக்கு. என்னையா பண்றீங்க? இவளை பிடிச்சிங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. நான் எதுக்கு தம்பி அடைச்சி வச்சிருக்கேன்? பின்ன இவ்வளவு பேரை கேட்ட போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க. தம்பி, உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி தருது, தப்பா பேசாதீங்க. இதை பாருங்க, இந்த பொண்ணோட அப்பா அம்மா இவங்க தானே உங்களுக்கு தெரியும். ஒரு வாரமா இந்த பொண்ணை காணோம்னு சொல்றாங்க. இப்பதான் எங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சது. இப்ப நாங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போறோம். அனுப்பி விடுங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க ஒண்ணே நான் அடிச்சு வைக்கல. நானே என் விருப்பப்படி இங்க இருக்கேன். ஐம் 22 years old. நீங்க அத்துமீறி பேசாதீங்க. கமிஷனர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இவங்கள நம்பியா இங்க வந்தீங்க? பாசமே இல்லாத அப்பா அம்மா. பத்மஜா, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். ஏய், என்ன பேசுற? இந்த குப்பை மேடு தான் உனக்கு சந்தோஷமா? வா போலாம். இங்க இருந்து போடா. இன்ஸ்பெக்டர், எங்களை கூட்டு போங்க. கார்த்திக், பாப்பா போலாம். இந்த பொண்ணே எனக்கு வேண்டாம். சரியான திமிரு பிடிச்சவன். எல்லாம் இவரால வந்தது. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, போங்க போங்க. எல்லாம் வேலை போய் பாருங்க, போங்க. அம்மா, உட்காருப்பா. என்னம்மா கூப்பிட்டியா? ஏன்பா, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு செல்லப்பா? ஏம்மா என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்னம்மா, பேங்க்ல ஒரு 50 லட்ச ரூபா, இந்த இடம் தோட்டம்லாம் சேர்த்தோன்னா ஒரு 2.5 கோடி ரூபா இருக்குமா. அதுல எனக்கு எவ்வளோ தருவ? என்னம்மா இப்படி கேட்ட? எல்லாம் ஒன்று தானம்மா. அப்படி சொல்றியா? அப்படின்னா அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய 20 லட்சத்தை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு எண்ணத்துல கழிச்சுக்கோ. போகட்டும் விடுயா. அவங்க அம்மா அப்பா பாவம் இல்லை. அம்மா, நீ சொன்னதுக்கப்புறம் எழுதி கொடுக்காம இருப்பானா? எழுதி கொடுத்துறம்மா. சரிம்மா, நீ போய் தூங்கு. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். ஆ சரிம்மா, நீ போய் தூங்கு. முனியம்மா சொன்ன மாதிரி என் பையனுக்கு கல்யாண ராசியே இல்லைம்மா. நீ சின்ன பொண்ணு. உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருமா. அந்த 20 லட்சத்தை பத்தி நீ கவலைப்படாத. என் பையன்கிட்ட நான் பேசிட்டேன்.
என்னம்மா காலையிலே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை கணக்கு. அப்பா அம்மா சுயநலமாக இல்லாமல் இருந்தாலே அவங்க பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஓ, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போனதை நினச்சி வருத்தப்படுறியா? அதுக்கப்புறம் உங்கள் முதலாளி அம்மா வந்து பேசினாங்க. அவங்க படிக்கலனாலும் மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக சொன்னம்மா. ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க, என் பிள்ளைகிட்ட இருந்து எழுதி வாங்கி தரேன், அந்த 20 லட்சத்தை தர வேண்டான்னு. இந்த குடிசை வீட்டில இருந்து நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னை சுற்றி நல்லவங்களா இருக்காங்க. நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்கிறத கேட்கும்போதே நல்லா இருக்குமா? என் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தராவது என்னால் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் முதலாளி கல்யாணம் ஆச்சுன்னா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சதுன்னா அவங்களோட மிச்ச காலம் நிம்மதியாக கழியுமா? நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க. முனியம்மா சொல்கிறாங்களா, உங்கள் முதலாளி கல்யாணமே ஆகாதான், ராசி இல்லையா? முனியம்மா நான் பெரிய ஜக்கமாவா? ஆடா விடுமா, நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ம் ம். கண்டக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சிவன் கோயில் போய் என்ன திடீர்னு கோயிலுக்கு? உட்காருங்க. நீ உட்காரு போ. ஐயா நீங்கள் உட்காருங்க. போயா அப்படி உட்காரியா? சரிங்க. மா, நீங்கள் உள்ளே போங்க, நான் வந்துடுறேன். போங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. பாத்துமா. என்னம்மா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? பத்மஜா அக்கா தான் எங்க எல்லாரையும் இங்க வர சொன்னாங்க. பத்மாஜா அக்காவா? நீ என்னம்மா எல்லாத்தையும் இங்க வர சொல்லிருக்க? பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு கல்யாணம். ஓ, பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு. அம்மா ஏன் பேர சொல்ற? உங்க பையனுக்கு பொண்ணு அழகா இருக்கணுமா இல்ல சாதாரணமா இருந்தா போதுமா? உன்ன மாதிரி இருந்தா போதுமா? அப்ப உங்க இஷ்டப்படி உங்க பையனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரை கேட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண நீ? ஏன் என்ன பிடிக்கலையா இல்ல நான் அழகா இல்லையா? ஹலோ, உங்க அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு நான் மருமகளாகணும். அந்த 20 லட்சம் தானே, அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. முதலாளி தீர்க்கமா எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. தாலியை கட்டுக்கு முதல்ல. அம்மா கூட்டிட்டு வாங்கம்மா, வாங்க போலாம். வாங்கம்மா வாங்க. माङ्गल्यं तन्तुना नेन मम जीवनहेतुना कण्ठे बध्नाम सुभगे त्वञ्जीव शरदां சிலப்பா. சரி, தெரியுமா தெரியாதா? என்னது? நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க. இல்ல, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. பாடுறா. பாலிரிக்கி பழமெரிக்கி பசிரிக்கி. வேண்டாம் வேண்டாம், பாட வேண்டாம். நல்லா இருக்கு. அம்மா, நீ என் வீட்டு மருமகளா வந்ததுக்கு கடவுளுக்கு தாமா நன்றி சொல்லணும். இப்ப முனியம்மா சொன்னது தப்பாயிடுச்சுல்ல. உங்க பையனுக்கு கல்யாண ராசி இருக்குல்ல, வந்து நிம்மதியா படுத்து தூங்க. என்னமோ நீங்க 4 வயசுக்கு நல்லா இருக்கணுமா? என்ன சொல்ல முதலாளி, முதலாளி அம்மா எப்படி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. இருக்கும் மேலே வாழ்க்கை இல்ல.
தீராமல் நான் உன்னை வாங்கிட நான் என்ற வார்த்தைக்குள் நானும் வீழ்ந்ததா எனக்கெனும் என்னை இழந்தேனே எண்ணற்ற செல்வங்கள் என்னை சேர்ந்ததா அழகிய அன்பை இழந்தேனே மனம் போகிற போக்கில் அலைந்தே விட்டேன் கன நேரமில் நாம் இழந்தே விட்டேன் அதை போலவே இன்று உடைந்தே விட்டேன் உன்னை தேடி நான் அடைந்தே விட்டேன் ஓயாமல் நீ என்னை தாங்கிட தீராமல் நான் உன்னை வாங்கிட அடடா அடடா என்ன சொல்ல அன்பால் நீயும் என்னை கொள்ள இதுக்கும் மேலே வாழ்க்கை இல்லை ஓயாமல் நீ என்னை தாங்கிட தீராமல் நான் உன்னை வாங்கிட என்ன பொண்டாட்டி ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை என்னம்மா என்ன? ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல. முதல்ல சொல்லு. அட ஒன்றும் இல்லை சொல்லுங்கிறேன்ல. இன்னைக்கு முனியம்மா அம்மாட்ட கேட்டுச்சு ஏன் வளகாப்பு பண்ணலன்னு. அம்மா மூஞ்சியே மாறிடுச்சு. உனக்கு வளகாப்பு பண்ணணும் அவ்வளவுதானே. ஜாம் ஜாம்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பண்ணுறோம். சரியா? ம், எனக்கு லைஃப்பில் எந்த ஆசையும் இல்லை. என்னம்மா இப்படி சொல்ற? அதெல்லாம் பண்ணணுமா? ஆ? செல்லப்பா செல்லப்பா யாருங்க? நான் தான் சார். உங்களை டெபுட்டி கமிஷனர் கூட்டிட்டு சொல்லிருக்காரு, வாங்க போலாம். எதுக்கு சார்? கூட்டிட்டு வர சொன்னார், வாங்க. எந்த டெபுட்டி கமிஷனர்? எதுக்காக கூட்டு வர சொன்னாரு? டீட்டெயில்ஸ் இல்லாமல் அனுப்ப முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வைக்காதீங்க. வாங்க, நீங்க வாங்க. உங்க டெபுட்டி கமிஷனர் பேர் என்ன? நான் கமிஷனர்கிட்ட ஃபோன் பண்றேன். நீங்க யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. வாங்க நீங்க. எனக்கு பெயினா இருக்கு. நீங்க பாருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் 108க்கு ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க. சரி, நீ பார்த்துரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஆ? பார்த்துக்கம்மா. வாங்க சார், என் ஒய்ஃபுக்கு ஏதோ தர்மசங்கர மாதிரி சார்.
கான்ஸ்டபிளை வச்சு கூப்பிட்டு வந்தோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன விஷயமா கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க? இவங்க என் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலிக்கு ரொம்ப பழக்கம். உங்கள் 2 பேரையும் சமரசம் பண்ணுறதுக்கோசரம் வர சொன்னேன். சார், இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் என் ஒய்ஃப் தான் பேசணும். உங்கள் மனைவியை இவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க சார். அவங்க ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், அவங்க அம்மா பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார். அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும். இவர் வந்து ஹைகோர்ட்டில் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க சார். மேற்கொண்டு உங்ககிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துறங்கிறாரு. அதை வாங்கி ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கி உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்காங்க. அவங்க பொண்ணு இல்லை சார். போலீஸ் என்னை கூட்டு வரும்போது என் ஒய்ஃபுக்கு வைத்த வழி சார். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன் சார். ஓகே, வரேன் சார். ஓகே, வரேன் சார். பத்மஜா, குழந்தை ஒன்ன மாதிரியே அழகா இருக்கு. மூக்கு முடியுமா? அம்மா, அம்மா, குழந்தை பத்மஜா மாதிரியே மூக்கு முடியுமா அழகா இருக்கு. அம்மா, என்ன மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரியும் தாண்டா. 2 பேரும் கலந்தது தானே. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு கூப்பிட்டாங்க? கமிஷனர் ஆஃபீஸில் ஏய் பெட்டில் இருந்துட்டு என்ன பேசுகிற? சுமார். ஹலோ, அது எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கெட்ட விஷயம் கிடையாது. எல்லாம் நல்ல விஷயம்தான். வீட்டுக்கு வா சொல்கிறேன். சரியா? ஓகே. ம். டேலி, அந்த 800 ரூபா என்னாச்சு? கணக்கு எனக்காவது கொடுப்பியா? முதலாளி கேட்டுக்கிட்டே இருக்கார். தெளிவாக போட்டு கொடுத்துட்டுமா? அந்த 800 ரூபாவா விடு கணக்கு. ஆமாம், நைட்டு என்ன வீட்டில் பாதிலே வந்துட்டியா? வீட்டில் தூங்க அங்கே தூங்குற? டேய், நான் இங்கே படுக்கிறேன், வேற எங்கேயாவது படுக்கிறேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அதை நாங்கள் சொல்கிறோம். சிவகாமி, சிவகாமி செல்லாம் 500 ஓவா. டேய், இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் இதையா தூக்கி போடுறேன்? நீ உழைச்ச எடுபடி வேலை தானே பாக்குற. அவர் உழைக்கிறாரு, கோடி கோடியா அடிக்கிறாரு. டேய், என் முதலாளி பற்றி தப்பாக பேசாதடி. விளங்க மாட்டேன் நீ. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? டேய், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா, நல்லா இருப்பேன்னாரு. அதனால தாண்டி குப்பை பொறுக்கிட்டு இருந்த உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா, இவர் பெருசா படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டாரு. என்ன கட்டிக்கிட்டு தான் கேடா போயிட்டாரு. இதை பாரு, உனக்கு என்ன நாளெல்லாம் சரியில்லடி. டாஸ்மாகில் போய் ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்து டார்ச்சர் கொடுக்குறான் பார்த்தியா? அவன் தாண்டி உனக்கு லாய்க்கு. ஆமாம், ஒரு பொண்டாட்டியை நல்லா வச்சுக்காதவன் எங்க இருந்தாதான் என்ன? இதுக்கு தாண்டி நான் அந்த வீட்டு பக்கமே வரதில்லை. வராத? ஏன் வர? நீ வந்துதான் இங்க என்னத்துக்காச்சு? ஆமா, பொண்டாட்டி வச்சு வாழ வக்கல பெருசா பேச வந்துட்டேன். வராத போ, பெருசா வந்து கிழிக்கிற போ. ஆமாம் கணக்கு, அந்த 800 ரூபா இதை கணக்கு கேட்டியே. சூப்பரா என்ன கணக்கு புள்ள, இப்படி எல்லாமா நடந்துச்சு? அத்தா, உன் நாரவாயை முடிக்கிட்டு வேணே பாரு. சனியனே, இதெல்லாம் எங்கேருந்து பார்த்துருப்பானுங்க? ஒருவேளை கவுண்டமணி என்ன படத்தில் பன்னி மேலே இருந்து பார்ப்பானுங்களே, அந்த மாதிரி பார்த்துருப்பானுங்களா? சிவகாமி, மோசம் போயிடாதிரி. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் பவாமஹே கவிம் கவீனா உபமஸ்ஸவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பத ஆனஸ்கின்வன்னோதிபஸ்ஸீரசாதனம் ஸ்ரீமஹாகணாதிபதயே நமः. பவஸ்ஸ தேவஸ்ய பத்னே நமः. சர்வஸ்ய தேவஸ்ய பத்னே நமः. உக்ரஸ்ய தேவஸ்ய பத்னே நமः. भीमस्य देवस्य पत्नी नमः. भगतोर्देवस्य पत्नी नमः. महादेवस्य पत्नी नमः. इष्टदेवता कुलदेवतायै नमः. டிபன் ரெடி பண்ணா மாமா, வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மாமா. இன்னும் என் பொண்ணுக்கு எங்ககிட்ட இருக்கிற கோபம் ஆறவே இல்லைல்ல? அவ கோவம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? நான் சரிப்படுத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. பேச சொல்றேன், வாங்க மாமா. ஏய், வந்திருக்கவங்க வாங்கன்னு சொல்ல மாட்டேன். வாங்க. ஏமா, வந்திருக்கிறது உங்க அம்மா அப்பா. எங்க அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பியோ அதே மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். மனுஷனுக்கு மன்னிக்கிறது தாம்மா எப்பவுமே அழகு. வாங்கப்பா, வாங்கம்மா. வா, உள்ள போய் பேசு. ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா.
வாமா. கலா, அந்த சாப்பாடு கூட எடுமா. என்னம்மா ரொம்ப பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாரிம்மா, புறப்பட லேட் ஆயிடுச்சுமா. நான் எப்பவுமே 9:30-10 மணிக்கு தான் சாப்பிடுவோம்மா. செல்லப்பா என்னம்மா பண்றா? அவரா குளிச்சாரு, சாமி கும்பிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டாரு, இப்ப குழந்தையோட விளையாடிட்டு இருக்காரு. நிம்மதியா எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டானா உனக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் இல்லம்மா, கணக்கு வழக்கெல்லாம் சரிப்படுத்தணும். எனக்கும் இது பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு படிச்ச பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சது அவன் செஞ்ச புண்ணியம்னு தான் சொல்லணும். இந்தாங்க. சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். வரேன். சரிம்மா, உடம்பு பாத்துக்கோங்க. நீ பார்த்து பத்திரமா போ. 50 டன் மெட்டீரியல் யாருக்கு தானே அனுப்ப சொன்னேன்? யாரை கேட்டு நீங்க வித்தீங்க? உங்க கண்ணாடி கட்டுங்க. திருட்டு மொழி, நீங்க தானே விற்க சொன்னீங்க. நான் ஏமா சொல்ல போறேன்? எல்லா டிசிஷன் நீ எடுக்கும்போது எல்லாம் கணக்கு தான். முதல்ல நீங்க வேலை விட்டு போங்க. காலையில இருந்து உழைக்கிறது நானு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க. ஏங்க வேலை விட்டு அனுப்புங்க. யோ கணக்கு இங்க வாயா. ஃபர்ஸ்ட் வேலை விட்டு அனுப்புங்க. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி, இல்ல தூக்கி போட்டு எதையாவது உடைச்சிருவேன். இதே உடைச்சிடாதம்மா. ஏமா நீ வேற. யோ கணக்கு வாயா. கல்யாணம் பண்ணி வச்சல மாட்டினியா? அவ கோவம் எவ்வளோ நேரத்துக்கியா? போயா, எல்லாம் சரியாயிடும் போ. சரிங்க. பா. ஏமா நம்ம கீர்த்தனாவும் பையனை தனியாக பார்த்துட்டு இருப்பா. வீட்டு போயிடலாமா? வாங்க மேடம். கோச்சிக்காதீங்க. அப்புறம் பேப்பரு 3 லோடு விற்றம்மா. பாப்பா கணக்கு பிள்ளைகிட்ட வாங்க. ரொம்ப பண்ணாதையா பாப்பா. ஏங்க ஆபீஸ்க்கு 15,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுல இருந்து மாசம் 25,000 ரூபாய் செலவாகுது. ஒழுங்கா என்ன பிசினஸ் பார்க்க விடுங்க, இல்ல நீங்களே பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் நீயே பாத்துக்கம்மா. ஆமா, முதல்ல ஆடிட்டர் மாத்துங்க. அவர் சரியில்லாத ஆள் மாதிரி தெரியுது. நீ என்ன வேணாலும் செய்யுமா. நானும் கணக்கு பிள்ளையும் குழந்தைய பார்த்துக்குறோம். என்னையா சொல்லிடலாம் முதலாளி. அதுக்கே மூஞ்சி எப்படி வச்சிருக்க? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா பத்மஜா மன்னிச்சிருமா. சரி மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காதுமா. யோ கணக்கு, கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கலையா? எங்கள் அம்மா நினச்ச மாதிரியே மனைவி, குழந்த. இன்னொன்று பார்த்தியா, பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ பணம் அங்கங்கே வர வேண்டியிருக்கும், எவ்வளோ சீக்கிரம் தரவே மாட்டானுங்க. இன்றைக்கி அவள் வந்த உடனே கொடுக்க வேண்டியவெல்லாம் பணத்தை உடனே தராயா. பத்மஜா ரொம்ப ராசிக்காரியா. குப்பை அண்ணவனே கூட பார்க்காம என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கா பார்த்தியா? ஆமாம் முதலாளி, முன்னாடி நம்ம சரக்கு வச்சுட்டு காசு கேட்டால் சாமானியத்தில் கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் அம்மா கேட்டால் உடனே கொடுத்துட்றானுங்க. அம்மா கொஞ்சம் கராரு, ஆனால் நல்ல மனசு. யோ ராமையா சார், வீடு நல்லா பெருசா இருக்கியா? ஆமாம் சார். முதலாளி பழைய பேப்பர்லாம் வாங்கி பெரிய மில்லுக்கு கொடுத்து இப்படி வீடு கட்டி பணக்காரர் ஆயிட்டாரு. யோ ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியது தானே. யோ ஸ்கிரிப்ட்னு சொல்லி எழுதி வச்சிருக்க குப்பியத்தை வந்து போட்டு நம்ம துட்டு ஆக்கிருக்கலாம்ல. அதெல்லாம் பெரிய பொக்கிஷம். ஆமா, சோழ மகாராஜா புதைச்சி வச்சதை தோண்டியை தந்து வச்சிருக்காரு பொக்கிஷமா. ஓ சீன வாயை சத்த நாடி மூடிக்கிட்டு வரியா? மூஞ்சிய பத்தியா பன்னுக்கு கண்ணு வச்சு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் உங்க மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கா? கருகி போன ரொட்டிய அம்மா வாசல்ல பார்த்த மாதிரி இருக்கு. போ தமிழை கத்துக்கிட்டு தாறுமாறாவா பேசுற நீ. தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன். முதலாளி வணக்கங்க. வா ரம்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு முதலாளி. வாங்க சார், வாங்க மேடம். வாங்க. ரொம்ப நாள் ஆளை காண ஒண்ணு. உட்காருங்க. முதலாளி சார் வந்து சினிமால பெரிய டைரக்டர். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, உட்காருங்க. சரி. மேடம் கேமரா உமன். வணக்கம். செகண்ட் ஒய்ஃப். யோ அசிங்கமா செகண்ட் ஒய்ஃப்ன்ற லிவிங் டுகெதர். என்ன சார் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க? ஐயோ அது என் பேர் இல்லைங்க, என் பேர் ராக்கப்பன். சினிமாவுக்காக ரணகுப்தான் வச்சிருக்கேன். என்னைக்கு இவர் ரணகுப்தான் பேர் மாத்தினாரோ அன்னில இருந்து இவர் எடுக்கிற படத்தெல்லாம் பார்த்து ஜனங்க மனசு ரணமாய் தியேட்டர் விட்டே ஓட்டாங்க. அது இவங்க எப்பவுமே அப்படித்தான் தமாஷா பேசுவாங்க. சீனை பெருஞ்சுவர் மேல ஒரு சீரியஸான சீன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பெருஞ்சுவரை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு யங் கப்பல் வந்திருந்தாங்க. இவங்க லைவா வீடியோ கேமராவில் படமாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெருஞ்சுவர் மேல தலைகீழா தொங்கிக்கிட்டே ஒரு ஷாட் எடுத்தாங்க. நான் பதறி ஓடி போய் டோன்ட் ஹேங் ஆன் த வால், யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சொன்னேன்.
இவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் வாழ்க்கையே ரிஸ்க் தான் சார் அப்படின்னு தூய தமிழ்ல சொன்னாங்க. எனக்கு அப்படியே மேலெல்லாம் வேர்த்து போச்சு, விடவிடன்னு ஆடி போச்சு. உடனே கூட்டிகிட்டு வந்து கேமரா ஒன்னாக்கிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இது வரைக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் வச்சிருக்காரு. அப்படின்னா என்னங்க? அது பர்சனல் விடுங்க, ப்ரொஃபஷனை பத்தி சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்பர் 1 கேமரா உமன் இவங்க தான். ஆமா, இது வரைக்கும் கழுத, புலி, எருமை எல்லாம் வச்சு படம் எடுத்திருந்தாரு. எல்லாம் ஃப்ளாப்பு. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு பேய்கள் மேல அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் வந்து பேய் சப்ஜெக்டா எடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் ஹிட் மூடிட்டு. சரி சார், இதெல்லாம் உங்க வீட்டில் வச்சே பேசியிருக்கலாமே, இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க. அது வந்து முதலாளி, டப்பிங் படம் ஒன்று ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. சரி. அதில் 30-40 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. சரி, நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லவா? நீ சொன்னீங்கன்னா அந்த ஜப்பான் படத்தை தமிழில் டப் பண்ணேன். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாமே 2 பேர் வந்து அடித்தானுங்க. தியேட்டருக்கு வந்த 4 பேரும் உழுந்தடிச்சு ஓடினானுங்க. அதில் ஒருத்தன் ஆப்ரேட்டர் 40 லட்ச ரூபா கடன். சிரிக்காதீங்க சார், நீங்கள் சார் நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. முதலாளி, அடுத்து தமிழில் நேராக ஒரு படம் பண்ணுறாங்க. சரி. சொந்தமாக ஒரு வீடு வச்சுருக்காங்க. சரி. அதை வச்சுக்கிட்டு 25 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. சரி. விட்டதை பிடிக்கணும் இல்லை, இருக்கிறது மொத்தமா போயிடுச்சுன்னா? சீனாவிலையும் சனி இருக்குங்கிறது ஒன்றை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாய் மூடிட்டு பேசாம இது கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுல நீங்கள் கலியுக கர்ணன் அப்படின்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. குமாஸ்தா சொன்னது எல்லாம் கரெக்டு தாங்க. நான் முன்னாடி ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தேன், இப்போ கொடுக்கறதில்ல. என் சம்சாரம் வந்ததுலேருந்து பிஸ்னஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்க பிசினஸ் எல்லாமே லாபத்துல இருக்குமே. அமோகமா இருக்கு. பொம்பளைங்க நடத்தின எல்லா பிசினஸும் வெற்றி தான். என்ன டைரக்டர் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு? என்ன லுக்கு! இவங்க மட்டும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாங்கன்னா பெரிய ஹீரோயின் ஆயிருப்பாங்க. such a beautiful face cut. என்ன கௌத்த அதே டைலாக். காஃபியை குடிங்க. சார், என் ஒய்ஃபிட்ட கேட்டு சொல்கிறேன். சரிங்க. சினிமாவுக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நல்லா கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு சொல்லுங்க. சரி. சினிமாங்கிறது நல்ல தொழில் தானே, கரெக்டாக பண்ணால் நல்ல தொழில். உழைப்பால் உயர்ந்த உங்களை மாதிரி ஒரு உத்தமரை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைந்த செல்வத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நீங்க என்னன்னைக்கும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க சந்தோஷம் சார். சொல்லுங்க. வரமா? வாமியா வாங்க. வரேன் சார். என்னம்மா, அம்மா அம்மா என்ன டிவி பார்க்குறீங்களா? குழந்தை தூங்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. இவனை உங்ககிட்ட விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏம்மா, இப்போ வந்துட்டு போனார்ல அந்த டைரக்டர், பெரிய டைரக்டர். உன்னை பார்த்தோன்னே பெரிய நடிகாவன்னு சொன்னாரு. இவர் என்ன பெரிய டைரக்டர்? நான் காலேஜ் படிக்கும்போதே என்னை படத்தில் நடிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. அட, உன் வாழ்க்கையில் நடிகாகணும்னு ஆசைப்பட்டியா? என்ன லுக்கு! நீ ஆசைப்பட்டன்னு இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையம்மா. அதுக்கு தான் உங்களை பார்த்தேன். அப்போ இவன் யாரோட ஆசை? வேற வழி இல்லாம தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்ச. உன் அழகண்ண, அறிவண்ண, எங்க அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. அப்புறம் சரி, ஆஃபீஸ் புறப்படுறேன். உங்களை அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். டேய், பார்த்து போ. டேய், நான் கேட்குறேன். யார் அது? நம்ம குமுஸ்தா தான் முதலாளி. என்னவா? யாரோ டைரக்டரை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாராமே. ஓ ஆமையா, நான் சொல்லவே மறந்துட்டேன். முதல்ல அந்த டைரக்டர் வர சொல்லு. கணக்கு, பத்மஜா கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லையா? சரிங்க. சின்ன வயசுல அவருக்கு ஹீரோயினியா நடிக்கணும்னு ஆசையா. அந்த டைரக்டர் வச்சு நிறைவேற்றிட்டானேயா. முதல்ல அந்த டைரக்டர் வர சொல்லியா? முதலாளி என்ன ஒருமாய் பார்க்குற?
முதலாளி நீங்க எதை தொட்டாலும் பொண்ணாகும். தைரியமா எடுங்க முதலாளி. சார் திடீர்னு வர சொன்னீங்களா? இல்லை சார், நீங்கள் வீட்டை வச்சு படம் பண்ண போகிறதா சொன்னீங்க. ஆமாங்க. அந்த படத்தை நான் பண்ணிட்டா? சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை சார், என் மனைவி வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா? என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு ஆசை? சார், எனக்கு கல்யாணம் ஆனது என் மனைவி ஆசையாக என்கிட்ட இது வரைக்கும் ஒன்றும் கேட்டதும் இல்லை, கேட்கவும் மாட்டேன். நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு ஹீரோயினி அடிக்கணும்னு ஆசையா. அதை பேச்சோட பேச்சா சொல்லிட்டா. சரிங்க. அவளோட சின்ன வயசு ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா இவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சு என்ன சார் பிரயோஜனம்? ஐயோ, ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. சரி சார், ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணால் எவ்வளோ சார் செலவாகும்? சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும்னாலும் இப்போது சம்பளம்லாம் நிறையா இருக்குது. எவ்வளோ குறைச்சி வச்சாலும் ஒரு 50 லட்சம். அவ்வளோதானே சார்? உடனே என் மனைவி கதையை ரெடி பண்ணுங்க. சரிங்க. ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. எல்லா பணமும் நான் தரேன். சரிங்க. அது உங்கள் மனைவியே இதில் அந்த வேலைக்கார பையன் கதை. ஓ ஆமாம் சார், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இருக்குது சார். சரி சார். ரொம்ப நல்ல டீசெண்டான கதை சார். அது குடும்பத்தோடு பார்க்கலாம். எதிர்பாராதது அல்லது நம் கையில் இல்லை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கேன் சார். இதில் எந்த டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை வச்சிடலாம் சார். யோ கணக்குல எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை சார். மேடம் இருந்தாங்கன்னா இப்போயே கதையை சொல்லிட்டுங்களா? நான் தான் சொன்னேன் சார், அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஐயோ, அவங்க வரட்டும் சார், வரட்டும். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இப்போ போயிருங்க. போயிட்டு சாயங்காலமா நீங்களா வர்ற மாதிரி வாங்க. சரிங்க. கதையை சொல்லி அப்படியே அசத்திருங்க. பண்ணிடுறேன் சார். சார், நம்ம பேசின விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிய வேணாம் சார். ஏன்னா அவள் கொஞ்சம் விவரமானவ சார். ரொம்ப கோவம் அடிக்கடி வரும் சார். எந்த ஒய்ஃபுக்கு தான் சார் கோவம் வராது? இவளுக்கெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை தான் சார் கோவம் வரும். ஒரு தடவை வந்து 6 மாதம் இருக்கும் சார். இப்போ பரவாயில்ல சார். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வருஷத்துக்கு ஒரே தடவை தான் சார் வரும். ஒரு தடவை வந்தால் 1 வருஷம் இருக்கும் சார். கதையெல்லாம் அவர் கிட்ட கேட்டாரா? சரி சார், நாங்கள் போயிட்டு வரேன் சார். இருக்குடா, வரேன்டா. அம்மா, உனக்கு வர வேணான்னு சொன்னல. போமா போ. டேய் முக்கா பையன், உனக்கு கையெடுத்து கும்பிட்றேன்டா. அவனை வேலை செய்ய விட்றா. டேய் போடுங்கடா. டேய் வாங்க வாங்க. நமஸ்காரம். வணக்கம் சாரி, உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சார் அவங்க அம்மா பார்க்க போயிருக்காரு. வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்களா? சரி கொடு. ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும், வெறும் ஃப்ரூட்ஸ் தானே. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அது சொன்னா கேட்டா தானே. சொந்த வீட்டுக்கு இந்த நேரத்தில் வர்றதே டிஸ்டர்பன்ஸ். அதுவும் அடுத்தவங்க வீட்டுக்கு வர்றது அசிங்கம். சாரி பண்ணிக்கணும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். சரி. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். வாங்க வாங்க உட்காருங்க. சரி. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க. பார்க்கணும் பேசணும்னு சொல்லி உயிரை வாங்கியிருந்தீங்கல்ல, அதான் மேடம் பார்த்துட்டீங்களே. பேசுங்க. அதாவது இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்குங்க. ஏதாவது ஒன்று மனசில் நினைச்சிட்டாருன்னா அது சாதிக்கிற வரைக்கும் மற்றவங்க உயிரை வாங்கினே இருப்பாருங்க. முக்கியமா என்ன? அது சில பேருக்கு வந்து குடும்ப பங்கான ரோலு சூட் ஆகும். சில பேருக்கு வந்து கிளாமர் ரோலு சூட் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து சாரி, உங்களை மாதிரி ஃபேஸ் கட் உள்ளவங்களுக்கு 2 ரோலுமே சூட் ஆகும். என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குங்க. அந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னாக்க உங்களை மாதிரியே ஃபேஸ் கட் உள்ள யாராவது ஒருத்தரை வச்சு அந்த படத்தை எடுத்துருவாங்க. அது விஷயமா தான் சாரையும் உங்களையும் பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்தாங்க. சாரு வீட்டில் இல்லை. கதையை உங்கள்கிட்ட சொல்லுங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க. தேங்க்ஸுங்க. எதிர்பாராதது அல்லது நம் கையில் இல்லை அப்படிங்கிறது தாங்க டைட்டில். அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதை பையன். அவன் வளர்ந்ததெல்லாம் தெருவோரம் தான். கையில் காசு இருந்தால் சாப்பிடுவான், இல்லைன்னா பட்டினி கிடப்பான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நேர்மை தவறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. பூலோ
படகிலே கானலின் நீரிலே உலகமே பயணம் போகுதே. இதுதாங்க கதை. பாதை பல மாறுதே வாழ்க்கை. அவ அனாதையா பிறந்தது எதிர்பாராதது. அந்த பெரியவருடைய மரணம் எதிர்பாராதது. அவளை சந்திச்சது எதிர்பாராதது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது எதிர்பாராதது. கண்ணி கழியாமலே அவ இறந்து போனது எதிர்பாராதது. அவ மறுபடியும் அனாதையானது எதிர்பாராதது. இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்னதான் தீர்மானம் பண்ணாலும் அது நடக்கிறது இல்லை. அவன் நினைக்கிறது தான் நடக்கும். நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த கதைக்கு உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைச்சு அந்த வேஷத்தை நடிச்சாங்கன்னா அது நான் செஞ்ச புண்ணியம். நீங்களே அந்த வேஷத்தை நடிச்சீங்கன்னா அது கடவுள் என் மேல வச்சிருக்கிற கருணை அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். மனதினை தோண்ட நிஜமான விடியல் தோன்றும். நம் பிறப்பு இறப்பு இரண்டுமே கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. சார்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு முடிவெடுங்க. பட்டுங்களா? ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. நீந்தி போகுதே. என்னம்மா இங்கே தூங்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க எங்க போனீங்க? நான் அம்மா போய் பார்த்து வரலான்னு போயிட்டேன். அந்த டைரக்டர் வந்தாரு. ஒரு சோகமான கதையை சொன்னாரு. நான் அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிட்டேன். எனக்கும் அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணாரு. நீ தான் ஹீரோயினியா நடிக்கணுமா? போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை. நான் தூங்க போறேன், வாங்க. ஏய், நிஜமா தான் சொல்றேன். மாப்பிள்ள, படம் எடுக்க போறீங்களாமே? அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாங்க மாமா. தப்பா நினைக்கலண்ணா நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை போய் தப்பா நினைப்பேனா மாமா? சொல்லுங்க மாமா. ஸ்டெடியா முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க. சினிமா எடுக்கிற முடிவினால உங்க வளர்ச்சியை கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அப்ப நான் ஜெயிலுக்கு போவீங்களா? ஏங்க இப்ப இவர் என்ன சொல்லிட்டாருன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? உட்காருங்க. இந்த பார், சினிமா எடுக்கிற என்னுடைய சொந்த விஷயம். என் சொந்த காசை போட்டு எடுக்கிறேன். அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. என்னம்மா உங்க அப்பா மாதிரி பேசாம போய்கிட்டே இருக்காரு? அந்த 20 நாள் நான் பட்ட வேதனை உனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருமா. நான் ஏதோ சின்ன வயசுல நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியாம சொல்லிட்டேன். அவர் அதையே பிடிச்சிட்டு இருக்காரு. நீ நிஜமாவே ஆசைப்படுறியா? சச்சா, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. எல்லாமே உன் கையில தாமா இருக்கு இப்போ. சரி, அவர்கிட்ட சொல்லு, நாங்க கிளம்புறோம்மா. நீடா வரமாட்டேங்கிற. நான் கீர்த்தனாவை யாரு கூட்டு போவா? இல்ல, நான் பத்மஜா அக்கா கூடயே இருக்கிறேன். சரிம்மா, நாங்க வரோம். பாத்துக்கோ. சரிம்மா. மா, என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாட்ட இப்படி பேசுனது தப்புமா. இரு 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 இரு. இனிமே இந்த விஷயமா அவங்ககிட்ட எதுவுமே பேச வேண்டாம். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு. படம் எடுத்துட்டு போகட்டும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கப்பா. சொன்னா கெடுங்க. கையிலேயே சாப்பிடுங்க, இங்க யாரும் இல்ல. இப்ப ஏன் வீட்டுக்கு போகாம இங்க கூட்டு வந்த? சினிமா ஆசை வந்துருச்சு. செல்ல பாக்க பழைய மாதிரி பேப்பர் பொறுக்க போறாரு. யார் சொன்னா அப்படி? கோவப்படாதீங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் அப்படிதான் பேசுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. தம்பி இருக்கான், இவன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் நினைங்க. எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் அப்படி அழுதுட்டே இருக்க? உங்க அப்பா மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? நீ முதல்ல இங்கிருந்து வா. சரிம்மா சரிம்மா, அழாதப்பா அழாதப்பா.
ரைட் ரைட் ரைட். நான் காரில் இருக்கேன், நீ வா. மாப்பிள்ள, படம் எடுக்க போறீங்களாமே, இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன். சரிம்மா. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். யார் அம்மாங்களா? ஆமாம் சார். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சரி. ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறீங்கன்னா நாங்கள் போயிட்டு அப்புறம் வரோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம விஷயமா தான் பேசிட்டு. அப்படியா? உட்காரு சார். சொல்லுங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்லை சார், அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் படம் எடுக்கிறது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வர தயாரிப்பாளர்கள் சினிமாவில் எல்லாருமே தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அம்மாவுடைய எண்ணம். அதாவது சினிமா எடுக்கிறத பற்றி அம்மாவனுடைய பயம் நியாயமானது. ஆனால் படம் எடுக்க வர்றவங்க எல்லாருமே லாஸ் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கருத்து வேறுபடுது. சினிமாங்கிறது ஒரு நல்ல தொழில்மா. அதாவது முறைப்படியாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி நல்ல ஆர்டிஸ்ட்டுகளை போட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் சொல்ல வர்ற கதையை தெளிவாக ஜனங்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்க அந்த படம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அதை விட்டு புதுமையை புகுத்துறேன்னு புரியாத மாதிரி படம் எடுத்தாக்க அது எப்படி? இந்த பாருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பையனுக்கு அவர் மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ரொம்ப உயர்ந்த எண்ணம். நல்ல கதை என்கிட்ட இருக்குது, ஒரு சின்ன பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறேன், அதில் இந்த கதையை எடுத்துடலாம். நிச்சயமாக அது பெரிய சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக நடத்திடலாம். ஏதோ போடுற பணம் லாஸ் ஆகக்கூடாது, அதான். இறைவன் இருக்கான், அவனுடைய அருள் இருக்கு, உங்க பிள்ளைக்கு நல்ல எண்ணம் இருக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா உங்க பிள்ளை மேலும் மேலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு, இது உறுதி. நன்றி சார், அவங்களுக்கு புரிய வைக்க முடியல எனக்கு, அதனால என்ன சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க. ஓகே சார். என்ன மேடம், நேற்று சார்ட்ட ரொம்ப கோவப்பட்டீங்களா? எங்க முன்னால திட்டு வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வாக்கிங் போயிட்டாரு. என்ன போய் நடிக்க சொல்றாருங்க? பிராக்டிக்கலா இதெல்லாம் சரி வராதுங்க. 50 லட்சம்ங்கிறது பெரிய தொகை. உங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியுது, 50 லட்சங்கிறது பெரிய தொகை தான். ஆனால் உங்கள் பணத்துக்கு எந்த விதமான லாஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் மேடம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. நான் ஏதோ சின்ன வயசில் ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டதை வச்சு இப்போ போய் நடிக்க சொன்னா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இது நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? கதை பிடிச்சிருக்கு, அதுக்காக? இது பாருங்க மேடம், நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் இந்த படத்தில் ஹீரோயினை நடிச்சிங்கன்னாக்கா அது ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நீங்கள் நடிச்சிங்கனாக்கா இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும், என்னுடைய பண கஷ்டமும் தீரும். உங்கள் சுயநலத்துக்காக எங்களை ரிஸ்க் எடுக்க சொல்லாதீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க மேடம். நீங்கள் அதாவது உங்களுக்கு பணத்துக்கு எந்த விதமான லாஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என் கதை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா நான் வேணால் என்னுடைய வீட்டு பத்திரத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த படம் நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் ஆகி பணம் உங்கள் கைக்கு வந்த உடனே அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. நான் பிளாட்ஃபாரத்தில் வாடகை வீட்டெலாம் இருந்து பழக்கப்பட்டு வந்தாங்க, எனக்கு அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை வெளியில் எங்கேயும் கூப்பிடாமல் செலவு ஜாஸ்தி ஆகாமல் ஷூட்டிங் நடத்தி முடிச்சேன்னாக்கா உங்களுக்கு ஓகே தானே? அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கூட நடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதானே? பேசாமல் உங்கள் வீட்டுக்காரரே ஹீரோ வைக்கிறோம் உங்களுக்கு ஜோடியா, அவ்வளோதானே? என்ன சொல்கிறீங்க? ஏன் வீட்டுக்காரா? ஆமாங்க, அப்படி அவர் நடிச்சாருன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைல்ல? அவர் நடிக்கிறதா இருந்தா எனக்கு ஓகே. எனக்கு பேங்க்குக்கு போகணும், அவர் இப்போ வந்துருவாரு, வெயிட் பண்ணி பாருங்க. ஏங்க கத்திரிக்காட்டா இருக்காரு, அவர் எப்படிங்க ஹீரோ ஆக்குவீங்க? ஏன் ஒன்று கேமரா ஒன்று நக்கல, அதே மாதிரி தான் டைரக்டர்னா களிமண்ணை கூட நடிக்க வைக்கணும், அவன் தான் டைரக்டர். எனக்கு நம்மது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. வாயை புத்திக்கிட்டு பேசாமல் இருக்கியா, பொழப்பில் மண்ணெளி போட்டுறாத. சூப்பரா பண்றீங்க. என்ன சூப்பரு? உனக்கு நாலேஜே கிடையாது, இல்லை மியூசிக் நாலேஜ் வேறையா? எனக்கு நாலேஜ் இல்லையா? எவ்வளோ ஹிந்தி மியூசிக்லாம் கேட்டிருக்கேன் தெரியுமா? ஏன் ஹிந்தியில் தான் மியூசிக் இருக்கா, தமிழில் மியூசிக்கே இல்லையா? இந்த பார், காலேஜில் ஒழுங்காக வாசிங்கன்னு தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். வேற யாராவது மியூசிக் போட்டால் தான் நீங்கள் வாசிப்பீங்களா? சொந்தமாக போட மாட்டீங்களா? சோகமாக போடுங்க ஐயா. சோகமா போடணும்னா ஒப்பாரி வைக்கிற கிளியை கூட்டு வந்தா பாட வைக்கணும். இவ தொந்தரவு எனக்கு பெருசாக இருக்குதா? இவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ, நான் கம்போசிங் முடிச்சு வரேன், போ வீட்டுக்கு.
சார் இந்த சீன் வந்து 2 பேருக்குமே டைலாக் கிடையாது. சரி சார். நீ வந்து அவங்க அங்கேருந்து அப்படியே அவங்க நடந்து போய் அங்க போய் அவுட் போற வரைக்கும் பிளான் பண்ணிக்க. ஓகே ஓகே ஓகே. கேமரா ரெடி பண்ணுங்க. டென்ஷனா நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? அப்பா இறந்து போய் 2வது நாள் நீங்க எதுக்கோ நீங்க ரோட்ல போறீங்க. நடையில ஒரு தளர்வு, தனக்கு ஒரே ஆதரவா இருந்த அப்பா போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு சோகம், பயம் முகத்துல இருக்கணும். அப்படியே நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 4 அடி பின்னாடி நீங்க சார் நீங்க அவங்களுக்கு 4 அடி பின்னாடி இந்த மாதிரி தகப்பன் இழந்த ஒரு பொண்ணு நாம தான் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், இனிமே அவளை நாம தான் பாத்துக்கணும், அவ நம்மளை ஏத்துக்கொள்ள மாட்டாளோ அப்படின்ற ஒரு குழப்பத்தை. சார் அந்த கேமரா சின்னதா இருக்க, படம் பெருசா வருமா சார்? சார் இந்த ஏரிஃப்ளக்ஸ் மிட்சல் இந்த மாதிரி பெரிய கேமராவெல்லாம் வச்சு எடுத்தது அந்த காலம் சார். அதுலயும் பல மேதைகள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி போச்சு சார். அதனால கேமரா சார் அதை விடுங்க சார், கிறிஸ்டல் கிளியர் இருக்கு. அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒர்க் பண்ணிக்காதீங்க. நீங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஏன்னா ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ்ல நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே அங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க சார். யாரெல்லாம வராங்க, சாப்பிட்றாங்க, போறாங்க, ஜூஸு காபி அப்படி இப்படி நிறைய போகுது சார். அது இல்லாம இந்த செட்டுக்காரங்கல்ல செட்ல இருந்து என்னெல்லாமோ வேணுங்கிறாங்க சார். நிறைய வாங்கிட்டு வரோம் சார், நிறைய செலவாகுது சார். சார் இந்த 50 லட்ச ரூபா பட்ஜெட் சொன்னீங்களா, அதுக்குள்ள முடிஞ்சிடல சார்? சார் நான் சொன்னதுதான் சார். ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் 50 லட்சம் சார். சரி சார், இந்த காப்பிக்கெலாம் செலவு ரொம்ப அதிகமாகும் சார். இந்த டீயா சொன்னீங்கன்னா செலவு கொஞ்சம் கம்மியாகும் சார். என்னடா அது சார், காப்பி நான் குடிக்கிற காப்பி இல்லை சார். படம் எல்லா வேலைகளையும் முடிச்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவோம். ஓ இப்படி ஒரு காப்பி இருக்கா சார்? ஆமாம், காப்பிக்கு இப்படி ஒரு அர்த்தமா? நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சார், எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபீல் மட்டும் கொடுத்து அப்படி நடந்து போயிடுங்க. எல்லாம் நான் கொடுத்துருவோம். ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. ஃபர்ஸ்ட் காப்பினா குடிக்கிற காப்பி நினச்சி டீ செலவு கம்மின்றாரு. அவரை போய் ஹீரோவா போட்டிருக்கீங்க. நான் அவனை தெரியாதவங்களே சிக்கலெட்டு மேலே விட்டு அந்த லிப்பில் நாங்கள் டப்பிங்கே பண்ணியிருக்கோம். இவரெல்லாம் ஹீரோவை நடிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, என்ன செய்யணும்? கண்ணாடி கைட்டாமல் ஃபோக்கஸ் பாரு. என்ன கலாய்க்காம உங்களால இருக்க முடியாதா? யார் பாஸ் டைரக்டரே? சார் நான் சாப்பிட்டியா மத்தியானம்? சாப்பிட்டேன் சார். போன ஷாட் ஓகேவா? ஓகே சார். ஷாட் நல்லா சூப்பர் இல்லை? கை சீக்கிரம் டைரக்டர் ஆகிடும். போன ஷாட்டில் ஹீரோ கண்ணாடி போடல, கண்டினியூட்டி மிஸ்ஸு. அதை போய் சொல்லுப்போ. சொல்லிட்டு அப்படியே போய் ஈவினிங் டிஃபன் வந்திருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா வா. ஓகே சார். உண்மை நினச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி. என்னங்க இந்த வீட்டை சுற்றிய பார்க்கு ரோடுன்னு எடுத்துட்டு இருக்கீங்க? 50 லட்சம் ரூபாய்க்கு அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் கிட்டலாம் எடுக்க முடியாது. பேசாமல் போய் உங்கள் வேலையை பாரு, ஃபோக்கஸ் பாரு. போ. ரெடிப்பா. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். சரி வாங்க சார். இந்த பாருங்க சார், இந்த கையெல்லாம் பார்த்தீங்களா சார்? ஆமாம் சார். இது வந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட் சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த கை மாதிரி நீங்களும் உங்கள் கையை வச்சுக்கணும் சார். இது பாருங்க சார், இப்படி தூக்கி சார் கையை ஃபுல்லாக தூக்கணும் சார். தூக்கிட்டு இது பாருங்களேன், இந்த கையை அப்படி தூக்கி நான் உழைப்பால் நானும் உழைப்பால் உயர்வேன், நானும் உழைப்பால் உயர்வேன், நானும் உழைப்பால் உயர்வேன். யார் இது? சார் கரெக்டா இருங்க சார், ஒரு நிமிஷம். உழைப்பால் உயர்வேன். சான்ஸ் கட் வந்திருக்கா சார்? சான்ஸ் கட் வந்தா முதல்ல நோடுவியா? என்ன வேஷம் கொடுக்கறது உனக்கு? எனக்கு ஒரு வில்ல வேஷம் கொடுங்க சார். உழைப்பால் உயர்வேன். இந்த படத்தில் நீ வில்லனா? இவர் யார் சார்? அவர் ப்ரொடியூசர், ஹீரோ. அவரே ஹீரோவா நடிக்குமா? நான் வில்லனா நடிக்கூடாதா சார்? அடிங் விட்டனா நீ எனக்கு வில்லனா? அப்படியே காலுக்குள்ள வச்சு நசுக்கனே வச்சுக்க, நசுங்கிருவ. ஏண்டா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஹீரோவானா நீ எனக்கு வில்லனா? யோ கணக்கு பிடி அவனை. ஏய் நில்லுடா. கண்டிப்பா கட்டி போச்சுடா. யாரெல்லாம் ஹீரோவா நடிக்கிறாங்க? ஏப்பா கண்டவங்க எல்லாம் வந்து தொந்தரவு பண்ற அளவுக்கு பண்ணி வைக்கிறீங்க? கிட்டக்க விட கூடாது. என்ன சாரி அப்புறமா மூட விட்டு சார். சாரி சார். முடியாது சார். ஷூட்டிங் ஓடிட்டான். அதான் போயிட்டானே. யோ இப்படி விரட்டிட்டு ஓடனா வயசான காலத்துல அப்படியே அப்பால போயிருவேன். அப்புறம் முன்னாடி போய் சொல்ல முடியாது. யாவும் வச்சுக்க. கோச்சுக்காதீங்க சார். அப்பா யாரும் பக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துங்கப்பா. இது பாருங்க சார், இது ரொம்ப முக்கியமான ஷாட். எனக்கு தேவை உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட். இந்த கையை இப்படி தூக்குறீங்க. இப்படியா சார்? இதே மாதிரி நானும் சமுதாயத்துல உழைப்பால உயர்வேன். இதே மாதிரி நானும் சமுதாயத்துல உழைப்பால உயர்வேன். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? இரேகா கேமராக்கு வை. ஓகே 16 போட்டுக்கோ. ஓகே 16 போட்டுக்கோ. இது பாரு சார் கவர் ஆகணும். அந்த கையெல்லாம் கவர் ஆகணும். எனக்கு கோவமாவே இருக்கு சார். அதை விடுங்க சார்.
வித்தக்காரி ஜகஜால வித்தக்காரி எகத்தாள அழகுக்காரி பெரும்பேச்சுக்காரி ஆசைக்காரா மதையான ஆசைக்காரா பத பார்க்கும் பேச்சுக்காரா பெருமூச்சைக்காரா நீ தீண்டும் மண் வாசம் மிஞ்சாதோ நேசம் காத்தாடும் பூவாசம் மிஞ்சாதேவும் பாசம் ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி எண்ணித்தானே நான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிட நினைப்பேனே ஏன் 3 4 5 நான் சொல்லி சொல்லி கெஞ்சி ஓ நெஞ்சுக்குள்ள பூந்தே வாழ்ந்திட துடிப்பேனே வித்தக்காரி ஜகஜால வித்தக்காரி எகத்தாள அழகுக்காரி பெரும்பேச்சுக்காரி சூதுவாது ஏதும் இல்லாத அழகில் தானே நான் வாழும் உலகம் தெரியுதே கள்ளம் கபடம் ஏதோ இல்லாத மனசில் தானே ஓ லட்சம் சொந்தம் தெரியுது அடிப்பட்ட புள்ள சிரிப்பாலே ஒரு பூக்கடைய விரிச்சாயே 2 முட்டை கண்ணு மொழியாலே முட்டை தேனடைய உடைச்சாயே இனி தீண்டாம வேண்டாமே தீண்டி தித்திப்போ ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி எண்ணித்தானே நான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிட நினைப்பேனே ஏன் 3 4 5 நான் சொல்லி சொல்லி கெஞ்சி ஓ நெஞ்சுக்குள்ள பூந்தே வாழ்ந்திட துடிப்பேனே காட் இட் ஓகே நல்லா இருந்து முதலாளி உங்களை பற்றி யாரோ தப்பாக பேசுனாங்கன்னா அம்மா ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க நீங்கள் போக வேண்டாம் அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரொம்ப லாஸ் ஆச்சு லைஃப் கொடுங்கன்னு வந்து கெஞ்சினாங்க போனா புதுன்னு வாய்ப்பு கொடுத்தா இப்போ அவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அந்த மனுஷனை சொல்லணும். மேடம் என்னாச்சு மேடம் ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? இவ்வளோ பணத்தை போட்டு செலவு பண்ணுறோம் ஏன் புருஷனை தப்பாக பேசுறது எனக்கு பிடிக்கல. யார் என்ன சொன்னாங்க மேடம்? உங்கள் ஆளுங்களே கேளுங்க. யார் என்ன சொன்னீங்க? இல்லை மேடம் நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இல்லை இவர் வீட்டுக்காரர் கிடைச்ச வாழ்க்கையை பாரு, இவ்வளோ பெரிய வீடு, டீசெண்டான ஒய்ஃபு, இதில் இவர் வேற ஹீரோவா அப்படின்னு நான் தான் மேடம் சொன்னேன். அறிவில்லையா? சாரி மேடம். இவர் மூஞ்சிக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சொன்ன அவரோட மனசை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சாரி மேடம், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இப்போதான் ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிருக்கு. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஐ எம் ரியலி வெரி சாரி. போ. ஒரு நிமிஷம். மற்றவங்கள மன்னிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவர் தான். சாரி மேடம். வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? ரேகா சொல்லுங்க சார் வந்து அந்த கதவுகிட்ட இருந்து டைலாக் பேசிக்கிட்டே வர்றாரு, வந்து இங்கே ஒய்ஃபு கிட்ட நின்று அழுகுறார். ஓகே. அப்போ நீ என்ன பண்ணு, அவர் ஃபேஸில் இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் இவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே ஓகே ரைட். மேடம் இது மானிட்டர் தான், நீங்கள் உட்காந்துருங்க. டேக் அப்போ படுத்துக்கிட்டா போதும். ஓகே ரெடி. ஏப்பா இது என்னது கேனில் வச்சுருக்கிறீங்க? இதே வைக்க சொன்ன உங்களை குத்து விளக்கு வச்சிருக்கக்கூடாது. இல்லை சார் நான் விளக்கு வைக்கலாம்னு சொன்னேன் சார் தான் மெழுகுவத்தி போதுனார். அவர் சொல்கிறாருன்னு ஓகே. சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து கிளைமேக்ஸ் சார். இதுதான் படத்தினுடைய எண்டு. மிஸ்ஸஸ் இறந்து போயிட்டாங்க. சரி. நீங்கள் அப்படியே டைலாக் சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து வர்றீங்க. வந்து இங்கே வந்து நின்று அவங்க ஃபேஸை பார்த்து அழுவுறீங்க. ஓகே ஓகே சார். டைலாக் சொல்லட்டுமா? கொடுமா. ஏம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? முதலாளி ஐயா கிட்ட சொன்னேனம்மா,
உங்கள் மகளோடு தான் இருப்பேன். உங்கள் மகளோடு தான் என்னுடைய வாழ்க்கை. அவங்கள விட்டு நான் என்றைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். கவலைப்படாதீங்க முதலாளி ஐயா அப்படின்னு சொன்னேன்னம்மா. ஏம்மா அப்படி பண்ணேன்? இதுதான் சார் டைலாக். ஓ சரி சார், அவங்க செத்துருக்காங்க. ஆமாம் சார். சரி சார், நீங்கள் வாங்க சார். சார் இங்கேருந்து வந்தால் போதுமா சார்? கதை விட்டு வாங்க சார். சரி சார். ஓகே சார், வாங்க சார். ஆக்ஷன். ஏம்மா இப்படி பண்ண? ஏம்மா? நான் தான் சொன்னேனம்மா, ஐயாட்ட நான் சொன்னேனே உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன், கண் கலங்காமல் பார்த்துக்குவேன். இதெல்லாம் சொன்னேனே, ஏன் இப்படி பண்ணுற நீ? சார் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கோபமாக இருக்குது சார். உங்கள் ஒய்ஃபு இறந்து போயிருக்கிறாங்க, கொஞ்சம் அழுது ஃபீலிங்காக பேசணும், கோபமாக பேசுகிறீங்க. சார் அழுகுறதுலாம் எனக்கு வராது சார். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காமிங்களேன், நான் பண்ணிடுறேன். அப்படியா? சரி பாருங்கள், இது எப்படி? ஏன்பா இது என்னப்பா இது மெழுகுவத்தி வச்சுருக்கீங்க, குத்து விளக்கு இல்லையா? சார் அதான் ஓ ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னு சொன்னீங்கல்ல. சரி இதை ஏற்றுங்க. இப்போ இல்லைப்பா, டேக்கில் ஏற்றுங்க. ஓகே சார். சரிங்க வாங்க சார். சரி சார். இங்கே பாருங்க சார், இங்கேருந்து வரீங்க, அங்கே வந்த உடனே உடம்பு குலுங்கணும். நம்மள அறியாமல் ஒரு ஃபீல் வரும் இல்லையா, குலுங்கணும். பாருங்க. அவங்க முகத்தையே பார்த்தீங்க சார். நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? உங்க அப்பா கிட்ட சொன்னேன்னம்மா, முதலாளியா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க மகளை நான் கைவிட்டுற மாட்டேன், வாழ்க்கை பூரா நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்கள இன்னைக்குமே கண் கலங்காம காப்பாத்துவேன்னு சொன்னேன். அம்மா இப்படி பண்ண, அம்மா இப்படி பண்ண. அவ்வளோதான் சார். கிளாத் கொடுப்பா சார். இவ்வளோதானா சார்? ஆமாம் சார். எனக்கு எப்படி வருதுன்னு தெரில, நான் பண்ணுறேன் சார். பண்ணுங்க சார் பாப்பா. அவங்க ரெடி ரெடி. லைட்டை கொடுத்து கொடுத்து. தம்பி நீங்கள் இங்கே வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க சார். நான் அந்த பக்கம் வரட்டுங்களா சார்? நீங்கள் அங்கேயே எரியா. சாரி சார். முந்தி. ஓகே சார். ரைட் சார். ஏன்ப்பா நீ ஏன்ப்பா பேடை வச்சுக்கிட்டே நிற்கிற? பேடை கொடுத்துட்டு இல்லையா? கொடு யார்ட்டாது. சோகமான இல்லை, சீக்கிரம் டேக் போகிறோம். ரெடியா? ரெடி சார். ரெடி சார். நீங்கள் அங்கே போயிடுங்க சார். அங்கேயா சார்? அங்கே போய்டு. அதே சார் அங்கேருந்து வாங்க சார். ஓகே சார். ரெடி சார். நீங்கள் பேசலாம், அப்படியே பேசலாம். ஆமாம் சார், ஆமாம் சார். போங்க சார், போங்க சார், போங்க சார். இன்னும் கொஞ்சம் பின்னாடி சார், போங்க சார். ரைட் சார். அப்படியே அப்படியே சார். ரெடி ரெடி. இரேக்கா கிளாப்புங்க, கிளாப்புங்க ஐயா, கிளாப்புங்க. கிளாப்பை கொண்டா, கிளாப்பை வாங்கிட்டு வா, கொண்டா. காமி. ரெடி இரு. ரெடி. கிளாப்பிங். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். கிளாப் அவுட். ஆக்ஷன் சார். ஏம்மா நான் என்னம்மா பண்ணேன்? உங்க அப்பா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணேன். உன்னை கண்கலங்காம வச்சுப்பேன் தானே நான் கல்யாணம் பண்ணேன். நான் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேனம்மா. ஏமா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏமா இப்படி பண்ண? கட் இட். இல்லையே சார், எத்தனை தடவை சொல்லியும் சொல்ல போறாரு. ஓகே சார், கரெக்டாக வந்து சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார், கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். கிளைமேக்ஸு, இந்த சீனு இந்த படத்தினுடைய உயிர் நாடியே தான் சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார்? நல்ல ஃபீலிங்கோட அழுவணும் சார். நல்லா வரணும் சார். இன்னும் நல்லா வரணும் சார். என்னாச்சு? ஏன் அப்செட்டாக இருக்கீங்க? என்னாச்சு? டீ குடிக்கிறீங்களா? இல்லை வேண்டாம்.
ரேகா, ம் அன்னைக்கு நீ சொல்லும்போது கூட நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ கேரக்டரைசேஷனில் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு பயமாக இருக்கு. என்ன மாதிரி சீனு, என்ன மாதிரி சிச்சுவேஷன், எப்படி பண்ணணும்? பர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது அவருக்கு. சார் நீங்கள் பண்ணும்போது எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துச்சு சார். ஆனால் அதில் 5% கூட அவர் பண்ணவே இல்லை சார். நானும் பார்த்தேன், ஃபேஸில் ரியாக்ஷன் இல்லை, எக்ஸ்பிரஷன் சுத்தமாக வர மாட்டுது. சார் டைலாக் மாடுலேஷனே சுத்தமாக வர மாட்டேங்குது சார். கிளைமேக்ஸில் சிரிச்சிட்டாங்க, ரொம்ப அசிங்கமாயிடியா. அதுக்கப்புறம் நமக்கு அந்த கெட்ட பேரை தொடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமாம் சார். பேசாம ட்ராப் பண்ணிடலாமா சார்? ஒன்று வேணா பண்ணலாம். இவர் இறந்து போயிட்ட மாதிரியும் அந்த பொண்ணு வந்து அழற மாதிரியும் எனக்கு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு தோணுது. சார் சூப்பர் சார். கரெக்டு தான், ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? ஒத்துக்கலைன்னா 50 லட்சம் அவ்வளோதான் சொல்லுவோம். பணத்துக்கு பயந்தாவது சரின்னுவாங்க. நமக்கு நாம் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இண்டஸ்ட்ரியில். அவங்ககிட்ட பேசுவோம். 10 நாள்ல ஷூட்டிங் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. இப்போ நாளைக்கு இன்னொரு நாள் ஷூட் இருக்குன்றாங்க. ஐயோ, வீட்டையே குட்டி சோறு ஆக்கிட்டாங்க. எல்லாம் உங்களால தான். நாளையோட முடிஞ்சிடும் இல்லைங்க? முடிஞ்சிடுமா? எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஜாலியாக பீச்சுக்கு வந்தோம். பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குன்றதே மறந்து. சரி விடுமா. இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சோடனே நாளையிலேருந்து பேக் டு ஒர்க். எனக்கு எதுவும் கேட்கக்கூடாது. ரேஞ்ச் கரெக்டாக இருக்கு. ஆ நீ என்ன பண்ண, கொஞ்சம் ரைட் பேன் பண்ணி மேடம்க்கு வச்சுக்கோ. மேடம் அங்கே இருக்காங்க பாரு. அங்கே அவங்க அங்கேருந்து இங்கே வரும் பொழுது சார்கிட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் பேன் பண்ணி 2 பேரையும் காம்பேக்ட் பண்ணிக்கோ. 50 தான் லென்ஸ். 50 தான். ரைட், ஓகே. அது பாரு, மேடம் இங்கேருந்து வந்து எழுந்து வந்து டைலாக் பேசிக்கிட்டே வந்து இங்கே நின்னதுக்கு அப்புறமா ஓகே சாருடைய பாடியையும் இவங்களையும் காம்பேக்ட் பண்ணிக்கோ. ஓகே ரைட். மேடம் கொஞ்சம் இப்படி வாங்க. உட்காந்து இது பாருங்க, கன்னத்தில் கையை வச்சு அப்படியே நீங்கள் ஒரு ஃபேஸே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நோ ரியாக்ஷன், நத்திங். டோட்டலி யூ ஆர் பிளாக். ஓகே ரைட். இது பார், இப்போ யார் பார்த்து அசன் டைரக்டரு? கண்ணாடியில் பாரு கரை இருக்குது, அதெல்லாம் தொடக்க சொல்லு. ஓகே, அது கொடுங்க மேடம். அந்த கண்ணாடியை தொடக்க சொல்லு. ஓகே ரைட். அங்கே விளக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்களா? ரைட். இது பார், அந்த பேப்பர் கொடுமா. மேடம் உங்கள் டைலாக் சொல்கிறேன். இந்த பொண்ணு வருது, நீ தானே பண்ணுற இந்த கேரக்டர்? ஆமாம் சார். ஆமாம், பேடெல்லாம் கொடுத்துடணும். அக்கா, நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்கீங்களே, கொஞ்சோண்டு காப்பியாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்ல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுனால உடனே பாடி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? தயக்கத்தோடு வந்து கேட்கணும். தயக்கத்தோடு, ஓப்பனாக வந்து பேசக்கூடாது. என்ன தயக்கத்தோடு? தொடச்சிட்டாங்களா? காட்டுங்க. ஓகே குட், போட்டுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெதுவாக எழுந்து அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா மெதுவாக எழுந்து ஒரு 1 2 அவ்வளோதான். மெதுவாக எழுந்து அப்படியே இங்கே வரீங்க. இது பாருங்க, இங்கே வந்து சாரை பார்க்குறீங்க. செல்லப்பா, எங்கள் அப்பா சொன்னார் என்னோடையே இருப்பேன்னு, பாதியிலேயே விட்டுட்டு போயிட்ட. உலகத்தில் நீ ஒருத்தன் தான் நன்றி உள்ளவன்னு டேடி சொன்னார். உன் நன்றி எப்படியாடா காமிப்ப? அப்பாவோட தூக்க மாத்திரையை எடுத்து சாப்பிட்டு நீ சூசைட் பண்ணிக்கிட்டியடா. என்னை கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேட்டுருவேன்னு பயந்துக்கிட்டு நீ தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டியா? பணம் படிப்பு இல்லைன்னாலும் அந்த பண்புக்கு தானடா உன் மேலே ஆசை வச்சேன். இது எல்லாத்தையும் மேடம் நீங்கள் வந்து அழுது கதறி அப்படிலாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஃபுல் விரக்தி பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அது எந்த இடம்னு சொல்ல பாருங்க. செல்லப்பா, நீ ரொம்ப நல்லவன்டா. இந்த நிமிஷம் நீ கடவுள் கிட்ட தான் இருப்ப. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? கடவுள்கிட்ட சொல்லி அங்கே உதறணும். அப்பாவும் நீயும் இல்லாத இந்த உலகத்திலேருந்து என்ன கூட்டிட்டு போ சொல்றியாடா? இப்பவே இந்த நிமிஷமே அப்படின்னு அழுதுகிட்டே அவர் மேலே விழணும். ஓகே இதுதான் மேட்டர். சார் கிளிசரின் எடுத்துமா? கிளிசரின் வேணாம்ப்பா. அது இந்த
இதை வந்து நீங்கள் வந்து சார் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, சாரும் நீங்களும் எப்படி வாழ்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த எமோஷன் வந்துடும், அந்த ஃபீலிங் வந்துடும், டைலாக் ரொம்ப நேச்சுரலாக வந்துடும். ஓகே மேடம், நீங்கள் டைலாக் பார்த்துங்க ஒரு வாட்டி. ஓகே சார் படுத்துக்கலாமா? படுத்துங்க சார். போத்துங்கப்பா, சரியா போத்துங்க. போதும். விளக்கேற்று. கண்ணாடி போட்டுக்கலாம் சார்? கண்ணாடி இருக்குது சார், இருக்குது. நீங்கள் போதும். போட்டு பூடா போடு சார். இப்படியா சார்? இந்த கால் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் சார். கால் மேலே கால் போடக்கூடாது சார். இந்த விரல் கட்டுவாங்க இல்லையா, நம்ம கட்டலை தான். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க சார். அப்படி தான். ஓகே, வெரி குட் வெரி குட், ரைட். ஓகேவா? அடுத்து போலீஸ் யாருப்பா? இங்கே வா. டைலாக்லாம் பார்த்துட்டியா? ரைட், வெரி குட். போலீஸ்னு கூப்பிட்டோன்னு வரணும். அந்த காப்பி கொடுக்குற பொண்ணுங்க, ஏமா அங்கே போய் நிற்கிற? இங்கே வா, இங்கே வா. எங்கேருந்து வர? நீ கீழே இருந்து வரியா, அங்கேருந்து வரியா? சரி, அங்கே போய் நில்லு, அங்கே போய் நில்லு. எங்கேருந்து வரணும்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. அங்கே போய் நில்லு. போ. சரி, ஓகே சார். ஓகே, ரெடி. வாங்கப்பா, லைட்லாம் ஏதாச்சா? ஓகே, வாங்க சார். நீங்கள் வந்து நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே கொஞ்சம் மூச்சு பிடிச்சிக்கணும். ஏன்னா மூச்சு ஏறி இறங்கக்கூடாது இல்லையா? ஆமாம், பாடி இல்லையா? ரைட் சார். அப்புறம் அப்பா இது மாதிரி யுரேகா, சாருக்கு இந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே சிரிச்சுக்கிட்டே எழுந்திருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும். ஓகே, ரெடி சார். அம்மா நீ ரெடியா? அங்கே இரு, நான் எங்கே வரணும்னு சொல்கிறேன். தள்ளுப்பா, தள்ளு. வாப்பா, உள்ள வா. பேடோட அங்கே நிற்கிற பாரு. வா. ரெடி. அம்மா காஃபி கொண்டு வர பொண்ணு, நீ இங்கே வா. கேமராவுக்கு பின்னாடி இருந்து போ. ரெடி. என் கிளாப்பு ஸ்டார்ட். கட். எங்கேயா சந்தனம்? ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம்? இதெல்லாம் கவனிக்காதீங்க. எங்கேயாவது பேடை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுங்க. மேடம், எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்போ ஃபியூனரல் கண்டக்ட் பண்ணலாம். இந்தாங்க மேடம் லெட்டர். நேற்றுலேருந்து நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல, கொஞ்சம் காஃபியாவது குடிங்களேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுனால உடனே அடக்கம் பண்ணணுமா எல்லாரும் சொல்கிறாங்க. அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணட்டுமா? தலையாட்டுக்கு மேடம். வந்துருமா, நீ வந்துரு. மேடம் நீங்கள் எழுந்துருங்க. பேன் பண்ணி புடி. ஓகே. போதும் மேடம், போதும். முட்டி போடுங்க. செல்லப்பா, எங்க அப்பா சொன்னாரு என் கூட வேறுபேன், இப்படி பாதிலே விட்டு போயிட்டே. உலகத்திலேயே நீ ஒருத்தன் தான் நன்றியோட இருப்பேன்னு சொன்னாரு. உன் நன்றியை நல்லா காட்டிட்டியே. என் அப்பாவோட தூக்க மாத்திரையை சாப்பிட்டு எப்படி சூசைட் பண்ணிட்டியே. நான் எங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டு வேணும்னு தான் இப்படி தூக்க மாத்திரையை சாப்பிட்டியா? பணம் படிப்பு இல்லைனாலும் உன் பண்புக்காக தானே உன் பின்னாடியே வந்தேன். என் அப்பா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உதறி தள்ளிட்டாங்க. நீ இருக்கிற தைரியத்துல தானே. சின்னப்பா, நீ ரொம்ப நல்ல வேண்டாம். நீ நிச்சயம் கடவுள்கிட்ட தான் இருப்ப. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? கடவுள்கிட்ட கேட்டு நீ அப்பாவும் இருக்கிற உலகத்துக்கு எனக்கு கூட்டிட்டு போட சொல்றியா? காடி. ஓகே. சூப்பர் மேடம், சூப்பர். பிரமாதமா வந்துருச்சு. ஓகே. என்னாச்சு?
தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்கய்யா. தண்ணி கொண்டு வந்தீங்களா? கொண்டா, 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 கொண்டா. எமோஷன்ல ஒண்ணு இல்ல. நடக்கிற சகஜம் பயமா இருக்காங்க, அவ்வளவுதான். பயப்படாதீங்க. இது எப்படி? சார் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க சார். சார் பயமா இருக்கு சார். சார் சினிமா தானே சார் எடுக்க சொன்னாங்க. இப்ப இல்ல சார். மேடம் வாங்க மேடம். என்ன சார் ஆச்சு? இல்ல மேடம், கொஞ்சம் சீரியஸான சீன், எமோஷனலான டைலாக் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இப்படி மேடம் ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாங்களா? சார் வெயிட் பண்ணுங்க சார். நடிக்க வச்சது பயங்கி கிடக்குறேன். பல்ஸ் கம்ப்ளீட்லி டவுன் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ்ல ஏத்த மாட்டோம். மனதினை தோண்ட நிஜமான விடியல் தோன்றும். நம் பிறப்பு இறப்பு இரண்டுமே நம்மை படைத்த இறைவன் கையிலே. இந்த இடையில் இருக்கும் வாழ்க்கை நமது கையிலே. ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. பல பல கேள்வி அவை வாழ்வை திறக்கும் சாவி. சில சில தோல்வி நம்மை ஜெயிக்க வைக்கும் வேள்வி. இது கயிற்றில் நடக்கும் வாழ்க்கையே, இதில் கவனம் மிகவும் தேவையே. தினம் கரணம் தவறி மரணம் வெல்ல வேண்டுமே. ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போ